ரைட். சரி. இப்போ ஜஸ்ட்டுக்கு அப்போ எல்லாரும் நான் இப்போ உங்களுக்கு சம்டைம் புதிய ஒரு ஆளாக சான்ஸ் செய்யுது. என்னோட கிளாஸுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போக்கு எங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 பேர் 27 பட்ஜில் ரெஜிஸ்டர் ஆகியிருந்து. ஆனால் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிற 3 பேர் தான். ரைட், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் நினைக்கிறேன் சம்டைம் நீங்கள் ஆல்ரெடி படிக்கிற இடங்கள்ல இந்த கேஸஸை என்ன செஞ்சுப்பாங்கடா கவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆனாலும் நாங்கள் இதை செய்யறோம் சொன்னா இன்னும் எங்க செகண்ட் டேர்ம் வரல தானே. அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கேஸஸையும் எனர்ஜெட்டிக்ஸையும் உங்களோட செகண்ட் டேர்முக்கு முன்னுக்கு என்ன செய்யறேன்னா முடிச்சு தர பாக்குறேன். சரியா? அதோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் என்ன எக்ஸாம் வருது தானே இந்த ஜனவரி லாஸ்ட்டுக்கு. அப்ப நாங்க என்ன அந்த ஜனவரி லாஸ்ட்டுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் எஃப்டபிள்யூசி டிஸ்கஷன் என்ன செய்வேன் சொன்னா இந்த யூடியூப்ல நான் ஃப்ரீயா அதை போட்டு விட்றேன். அதை நான் சம்டைம் லைவா செய்வேன். லைவா செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் என்ன லிங்கை ஷேர் பண்ணுவேன் குரூப்ல. அப்ப அந்த டைம்ல நீங்க லைவ்ல ஜாயின் ஆகினாலும் சரி அந்த பேப்பர்ல டிஸ்கஷனுக்கு. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கேசஸ்ன்றது என்ன எங்கட செகண்ட் யூனிட்டுக்கான என்ன சாரி செகண்ட் டேர்முக்கான என்ன ஒரு யூனிட்டா இல்லையா? ஒரு சின்ன பாடம் ஆனா வித்தியாசமான என்ன ஒரு கன்செப்ட் ஏன்னு சொன்னா இப்ப இப்படித்தானே. இப்ப வாயுன்றது கண்ணுக்கு விளங்காது உண்டா இல்லையா? அப்ப வாயோட மூலக்கூறுகள் இயக்கங்கள் பற்றி எங்களுக்கு என்ன செய்யலன்னா தெரியாது. சரியா? அதால என்னத்த எங்களுக்கு சரியா ஒரு அனுமானம் உண்டு. சில விஷயங்களை அந்த தியரி ரீதியா ஒரு அனுமானம் உண்டு எடுக்கிறன்றது என்ன இந்த பாடத்துல கொஞ்சம் சிக்கலாயிருக்கு. ஆனாலும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எங்களுக்கு என்ன பாடத்துல ஒரு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் போகலே என்ன பாடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செஞ்சிருமுண்டா ரைட். இப்ப பாருங்க, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வாயு அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியும் இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிற சடப்பொருட்கள் சொல்லி ஒரு ஆளிக்கிறா இல்லையா? என்ன சடப்பொருட்கள் அப்படின்றது. அப்ப நாங்க சடப்பொருள் சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் என்ன திணிவை கொண்டதும் இடத்தை பிடிக்கிறதுமான ஒரு ஆளுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவாங்க சடப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சடப்பொருட்கள் ஈக்கிற பௌதீக நிலைமைகள் ஈக்குது. இப்ப சடப்பொருள் ஈக்கிற பௌதீக நிலைமை என்னன்னு சொல்லுவாங்க திண்ம நிலைமை ஈக்கும். உதாரணத்துக்கு எங்களுக்கு நீரை ஏடு கேள்வி. நாங்க நீர் எடுத்து எப்பவுமே நீர் எடுத்தோம்டா நீங்க நீரை பனிக்கட்டியா காணுவோலா இல்லையா? அப்ப அது என்னத்த நீர் திண்ம நிலைமை. அதே மாதிரி நோமலா நாங்க என்ன திரவ நீரை காணுவோமா இல்லையா? அது என்ன நீர்த என்னத்த திரவ நிலைமை. அதே மாதிரி என்ன நீர் ஆவியை நாங்க காணுவோமா இல்லையா? அது என்ன நீர்த வாயு நிலைமையா இல்லையா? இப்படி ஒரு சடப்பொருளுக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வித்தியாசமான பௌதிக நிலைமைகள் என்ன செய்யப்படும் சொல்லுங்க காணப்படும். ஒரு சடப்பொருளுக்கு என்ன வித்தியாசமான பௌதிக நிலைமைகள் என்ன செய்யப்படும் காணப்படும். அப்ப அந்த பௌதிக நிலைமையில ஒரு பௌதிக நிலைமை தான் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சடப்பொருள் என்னத்த வாயு நிலையா இல்லையா? அப்ப அதைத்தான் நான் படிக்க போறோம். என்ன சடத்தின் வாயு நிலைன்றது என்ன எங்கட பாடமா இல்லையா? இப்போ முதலாவது உனக்கு என்னத்த இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிமுகம் ஈக்கணும் சடப்பொருள்னா என்ன அப்படின்றது. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். என்ன திணிவை கொண்டதும் அதே மாதிரி இடத்தை பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சடப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சடப்பொருட்கள் காணப்படுற என்ன பௌதீக நிலைமைகள் உங்களுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் தெரியணும். அப்ப சடப்பொருள் காணப்படுற பௌதீக நிலைமைகள் என்னன்னு சொல்லுவாங்க திண்மமா காணப்படலாம், திரவமா காணப்படலாம், அதே மாதிரி என்னவா காணப்படையிலும் வாயுவா காணப்படையிலும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வெப்பமாக்கல் அதே மாதிரி குளிர்ச்சியாக்கல். இந்த வெப்பமாக்கல் குளிர்ச்சியாக்கல் செயற்பாடு மூலம் ஒரு சடப்பொருள் எனக்கு என்ன செய்யலாம்டா ஒரு பௌதீக நிலைமையில என்ன செய்யலும் இன்னொரு பௌதீக நிலைமைக்கு என்ன செய்யலும் சொல்லுவாங்க மாத்த இயலும். அப்ப அது என்ன குளிர்ச்சியாக்கல் வெப்பமாக்கல்டா இப்போ உனக்கு நோமலா தெரியும் தானே. இப்ப நீங்க என்ன தண்ணியை என்ன செய்யணும் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு என்ன பாத்திரத்துல எடுத்து நாங்க என்ன அதுக்கு வெப்பத்தை வழங்குவோமா இல்லையா? சூடாக்குவோம் மூட்டுல. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமா இல்லையா? அப்ப என்ன நாங்க தொடர்ந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன திரவ நீர் ஆகிக்கிறோம் என்னவா மாறும்னு சொல்லுவாங்க ஆவியாகி போகுமா இல்லையா? அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் வெப்பமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே நான் பனிக்கட்டிய பெறணுமாக இருந்தா தண்ணி ஒரு பாத்திரத்துக்கு நினைச்சு என்ன செய்வேன்னு சொல்லுவாங்க என்ன குளிர் சாதனை பெட்டி ஃப்ரிட்ஜில் கொண்டு என்ன செய்வோம்னு சொல்லுவா அப்போ வெப்பமா இல்லையா? அப்ப அங்க என்ன நடக்குது குளிர்ச்சியாக்கல் நடக்குது. அப்ப குளிர்ச்சியாக்கல்
வெப்பமாக்கல் இதுகளை பயன்படுத்தி எங்களுக்கு சடப்பொருள்ற பௌதீக நிலைமைய ஒன்றிலிருந்து இன்னொன்றா என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க, மாத்தேலும். அப்ப இது எங்களுக்கு எனர்ஜெட்டிக்ஸ்லயும் நார்மலா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தேவைப்படும். அதே மாதிரி கேசஸ்லயும் என்ன தேவைப்படும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு திண்மத்தை நான் திரவமா மாத்துற செயற்பாடு, ஒரு திண்மத்தை நான் திரவமா மாத்துற செயற்பாடு, இதுக்கு நாங்க என்ன செல்வோம்னு சொல்லுவாங்க, என்ன உருகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திண்மத்தை நாங்க திரவமா மாத்துற அந்த செயற்பாட்டுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க, உருகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு திரவம் வந்து வாயுவா மாறதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ஆவியாதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றேன், ஆவியாதல். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம், ஆவியாதல். அதே மாதிரி நான் திருப்பி இதுக்குள்ளே எழுதி நிரக்காம கீழே திரவம்னு போடுறேன். இதோட ரிசோர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஒரு படம் உண்டு. அதே மாதிரி நானும் போடுறேன். அது சின்ன கேஸ் உண்டு. சரியா? இப்ப ஆவியாகின அந்த திரவத்தை நான் வந்து திருப்பி என்ன சரி ஆவியாகின அந்த வாயுவை நான் வந்து திரவமா ஒடுக்குற அந்த செயற்பாட்டுக்கு நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுவாங்க, என்ன ஒடுங்கல்னு சொல்லி சொல்லுவோம். என்ன ஒடுங்குதல். அதே மாதிரி வந்து என்னத்த திரவமானால திருப்பி திண்மமா மாத்திர இவருக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவாங்க, உறைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உறைதல் அப்படின்னு. அதே மாதிரி டிரெக்டா வந்து ஒரு திண்மத்தை வந்து எனக்கு என்னத்தையா மாத்தலாம்னு சொல்லுவாங்க, வாயுவாக என்ன செய்யலாம் மாத்தேலும். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றேன்னு சொல்லுவாங்க, பதங்கமாதல். இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்ற, பதங்கமாதல். அதே மாதிரி ஒரு வாயுவை திருப்பி எனக்கு என்னத்தையா மாத்தலாம்னு சொல்லுவாங்க, அப்போ டிரெக்டா வந்து என்னத்த திண்மமா மாத்தேலும். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லுவாங்க, படிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் என்னத்த திண்மமாக்கல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. சரியா? இது என்னத்த நோமலா எங்களுக்கு வந்து என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஈக்கணும் தானே. ஏன்னா நான் படிக்கிறது வந்து சடப்பொருள்ற ஒரு பௌதிக நிலைமையை பத்தி தானே. அப்ப அடுத்தடுத்த பௌதிக நிலைமைகளுக்கு எங்கட இந்த படிக்கிற இந்த பௌதிக நிலைமைக்கும் என்னத்தை தொடர்புண்டிருக்கிறது நோமலா எங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரியா? மத்த படிப்பு இதுல எப்படி அது திண்மத்தை திரவமா மாத்துற, எப்படி திரவத்தை வாயுவா மாத்துறன்றத வந்து நீங்க அவத்தை சமநிலை அப்படின்னு சொல்லி என்ன 12வது அலகுகள் என்ன செய்யணும்னு சொன்னா டீப்பாவா போங்க. அங்க மும்மை புள்ளி வரைப்புகள் வரும். இங்க இவங்களுக்கு வரும், ஆனது நோமலா வரும். அங்க நாங்க என்னத்த டீப்பா பார்ப்போம். அங்க வந்து இரசாயன சமநிலை உண்டு, எப்படி நிறுவப்படுறு, அந்த சமநிலை நகர்றதால் எப்படி திண்மம் திரவமா மாத்தப்படுறு, இந்த விஷயங்கள் எல்லாம் திரவம் வாயுவா மாத்தப்படுறு, இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன கிளீனா வந்து என்னத்த நாங்க அங்க பார்ப்போம். அப்ப இதுல நான் உங்களுக்கு குரூப்ல வந்து ஆல்ரெடி வந்து என்ன நாங்க எந்த நோட்ஸை வச்சு கொண்டு போறோம் அப்படின்றது வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரியா? அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா அந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. நோட்ஸை நீங்க பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. மற்ற விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த நோட்ஸை அதை விட நல்ல இப்படித்தானே எங்களுக்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் குயிக்கா மூவ் ஆகும். ஏன்னா இப்ப நான் வந்து பிசிக்கல் கிளாஸ் ஒன்று செய்யறேன்னுடா நான் இந்த விஷயங்களை வந்து என்ன செய்வேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு செல்லுவேன். செல்லிட்டு நாங்க என்னத்தன்னு சொல்லுவோம் பார்ப்போம், திருப்பி அதை எழுதுவோம் அல்ல. அப்ப நான் இதை செல்ல கொள்ள நீ கவனிக்கிறது உன முதலாவது என்ன கிரகித்தல் இல்லையா. திருப்பி ரெண்டாவது என்னன்னு சொல்லுவாங்க, நீ திருப்பி எழுதுவே அல்ல, எழுத கொள்ள நீ திருப்பி விலங்கெடுத்தல் எழுதுற விலங்கினா அந்த டைமுக்கு உனக்கு வந்து என்ன பாடம் குயிக்கா என்ன செய்ய முடியாது. ஆனா இப்ப இங்க நாங்க என்னத்த நான் நோட்ஸ் உனக்கு என்ன செய்யல, வாயில எழுதி தரல, நான் விளங்கப்படுத்துறேன். நீங்க அந்த குறிப்பிட்ட நோட்ஸ் எங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் குரூப்ல என்ன செஞ்சுக்கிறேன் போட்டிக்கிறேன் நான் இல்லையா. அப்ப அந்த நோட்ஸோட வந்து என்ன செஞ்சுக்கோங்கடா நான் செல்றதோட பார்த்து கொண்டு போங்க. அப்ப எங்களுக்கு வந்து என்னத்த எழுதுற டைம் வந்து இங்க என்னத்த விஷயம்னா மிச்சமை விலையின என்ன விஷயம் பண்றது. அப்ப எழுதுற டைம் மிச்சம். அத மாதிரி நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வோம், இங்க நல்லா கேள்வி செய்யும். சரியா? பாடத்தை குட போட்டு தரது அது என்ன பொறுப்பு. சரியா? நான் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை செஞ்சு மொடல் செஞ்சு பாடமா தானே அதை நான் சரியாக்கி தருவேன். நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. ஆனா இந்த நோட்ஸ் வேலையை அதை நீங்க உங்களோட சைட்ல கட்டாயம் என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன்னா நான் நேர சைட்ல நோட்ஸ் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் தந்துட்டு. சரியா? அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ரைட். அப்ப மூலாவது எங்க நோட்ஸை பாருங்க. நோட்ஸ் உங்களுக்கு குரூப்லேயும் சைட்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இடையில என்ன சரி ஒரு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து என்ன சட்ல போடுங்க. சரியா? சட்ல போடக்குள்ள வந்து எதுல போடுங்கன்னு சொன்னா லரீஃப் முகமது இடத்துல போடவா நம்ம லரீஃப்னு மட்டுமே இருக்குது அதுல போடுங்க. சரியா? ரைட். இல்லாட்டி கொமெண்ட் சட்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். மூணாவது பாருங்க நோட்ஸ்ல சடத்தின் வாயு நிலையிடு தலைப்பு போட்டிக்கிறோம். அதோட சொல்லிக்கிட்டு பாருங்க, வெளியில் இடத்தை அடைப்பதுடன் திணிவை கொண்டதுமானவை சடப்பொருட்கள் என அழைக்கப்படும்.
இப்ப பாருங்க சடப்பொருளோட வரை விளக்கணம் நான் ஆல்ரெடி போர்டுல கதைச்சதா இல்லையா இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான் கதைக்கக்குள்ளே நீ கிரகிப்பாய் இல்லைங்கண்ணா திருப்பி என்ன செய்வேன் நான் நோட் செல்லக்குள்ளே மாறா நீ அதை விலங்கியல் எழுதுரு அந்த டைமுக்கு வந்து என்ன டக்குன்னு போடு அப்ப இங்க வந்து என்ன செல்லக்குள்ளே வந்து என்னத்தை நீங்க கொஞ்சம் தெளிவா என்ன செஞ்சு கொள்ளுங்க அவதானிச்சு கொள்ளுங்க அதுக்கப்புறம் பாருங்க இவ்வகையான சடப்பொருட்களை துணிக்கைகளின் இயக்கம் மற்றும் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் 3 வகைப்படுத்தலாம் ரைட் அந்த துணிக்கைகளுடைய இயக்கம் ஒழுங்கமைப்பு அதுக்கு நாங்க பின்னுக்கு வருவோம் 3 வகைப்படுத்தலுமா இல்லையா என்னென்ன வகைன்னு சொல்லுவாங்க திண்மம் இன்னொன்று திரவம் அடுத்தது வந்து என்ன வாயுவா இல்லையா ரைட் தொடர்ந்து வாங்கோ சடத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலையானது வெப்பமாக்கல் குளிர்ச்சியாக்கல் மூலம் பிரிதொரு நிலைக்கு மாற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் பாருங்க திண்மத்தை வந்து வெப்பப்படுத்துறோம்டா திரவமா மாறும் அந்த வெப்பப்படுத்தி திரவமா மாத்துற அந்த செயற்பாட்டுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க உருகுதல் திரவத்தை திருப்பி வெப்பப்படுத்தினோம்டா அது என்னத்தையா மாறும் வாயுவா மாறும் அதை நாங்க என்ன சொல்றோம் அந்த செயற்பாட்டுக்கு பேர் ஆவியாதல் வந்த வாயுவை திருப்பி குளிர்த்தி ஒடுக்குறோம்னு சொன்னா என்னத்தை அதுக்கு பேர் என்ன ஒடுக்குதல் திருப்பி வந்த திரவத்தை திருப்பி குளிர்த்தி திண்மமா மாத்திரம் அதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க உறைதல் திண்மத்தை டிரெக்டா வாயுவா மாத்திரண்டா வெப்பப்படுத்தி பதங்கமாதல் திருப்பி குளிர்த்தி ஒரேடியா வந்து என்ன திண்மமாக்கினோம்னா அதுக்கு பேர் என்ன படிதல் ரைட் தொடர்ந்து பாருங்க அப்ப அந்த படத்தை வந்து என்ன ஒரு நோட்லயே தந்திக்கிறாங்க அது உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற அதே படம் தான் ரைட் அடுத்தது பாருங்க சடத்தின் துணிக்கைகளின் ஒழுங்கமைவு இயக்கங்கள் விளைவாக அவற்றின் பெரும்பார்வைக்குரிய இயல்புகளை ஆராயலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரைட் இந்த பைக்கோல கொஞ்சம் மியூட்ல போட்டு கொள்ளுங்க அப்ப அது இப்படித்தான் மியூட்ல போடாடி பிரச்சனை இல்லை இந்த யாரும் சரி மைக் தெரியாம ஒன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஓண்ட ஸ்கிரீன் தான் வந்து என்ன செய்யணும் முன்னுக்கு வரும் அது அன்னைக்கு கொஞ்சம் இன்டரப்ஷன் ஆகியிருந்தானே சரி பாருங்க ரைட் அப்ப மூலக்கூறுகளோட ஒழுங்காக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரைட் அது என்ன தப்பது மூலக்கூறுகளோட ஒழுங்காக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப பாரு உனக்கு தெரியும் வந்து இது நோமலா அவங்க நீங்க என்ன ஓலவல்ற கூட இந்த விஷயத்த என்ன செஞ்சுப்போங்கடா படிச்சுப்போங்க ரைட் பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா ரைட் நீங்க பொண்டிங்ல இந்த விஷயத்த என்ன செஞ்சுப்போங்க கட்டாயம் பார்த்துப்போங்க ரைட் நாங்க திண்மங்கள் எடுத்தோம் எப்பவுமே நாங்க திண்மங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா திண்மம் அதே மாதிரி என்னத்தன்னு சொல்லு பார்க்க திரவம் அதே மாதிரி என்னத்தன்னு சொன்னா வாயு ரைட் திண்மத்தொன்னு எடுத்தோம்டா இப்ப எப்படி அது ஒரே பதார்த்தம் திண்மமைக்கொள்ளே பாக்குறதுக்கு ஒரு கட்டி ஷேப்ல இருக்குது திரவமைக்கொள்ளே வந்து என்னத்து கொஞ்சம் தளர்வான ஷேப்ல இருக்குது வாயு வாய்க்கொள்ளே கண்ணிலே விளங்குது இல்லை எப்படி ஈக்குதுன்னு தெரியா அப்படின்னு நாங்க எடுத்தோம்டா இப்ப திண்மத்துல வந்து உதாரணத்துக்கு பனிக்கட்டியை நாங்க எடுத்தோம் எப்பவுமே திண்மத்துல வந்து என்ன நீர் மூலக்கூறுகள் இப்படி என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க நெருக்கமாக வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அதே நீ திரவத்துக்கு போனீங்கன்னு சொன்னா திரவத்துல வந்து என்னன்னு சொல்லுவாப்போம் ஓரளவு கொஞ்சம் என்ன செய்யலன்னு பார்ப்போம் ஐதா என்ன செய்யப்பட்டிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் இதே நீ திருப்பி என்ன வாயுவுக்கு போனீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஐதா வந்து என்னத்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அப்ப ஒரு பதார்த்தத்திட மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற இந்த மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை இந்த மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை இப்ப பார்வாப்போம் அதை நீ பெருசா யோசிக்க தேவையில்லை பக்கத்துல 2 பேர் இருக்குது நடுவுல வந்து என்னத்து ஒரு என்னத்து கவர்ச்சி விசை ஒன்று இருக்குது அந்த கவர்ச்சி விசையோட வலிமை நல்லா கூட வாய்ந்தா 2 பேரும் எப்படி இருப்பாங்க கிட்ட கிட்ட வைப்பாங்க அப்ப நெருக்கமா எடுக்கப்பட்டிக்கு கொஞ்சம் லூஸ் ஆயின என்னத்தை தூரமா எடுக்கப்பட்டிக்கு நல்லா லூஸ் ஆயின என்னத்தை இன்னும் தூரமா எடுக்கப்பட்டிக்கு அப்படி நெருக்கமா அடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நாங்க செல்லுவோம் ஒரு பதார்த்தத்துல வந்து என்னன்னு சொல்லுவாங்க திண்ம நிலைமை அப்படின்னு அதை இதோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் ஐதா அடுக்கப்பட்ட இந்த நிலைமையை நாங்க செல்லுவோம் என்னன்னு சொல்லுவாங்க திரவ நிலைமை அதே மாதிரி நல்லா ஐதா அடுக்கப்பட்ட இந்த துணை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லுவாங்க வாயு நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் ரைட் அப்ப இதுல வந்து என்ன தேண்டா அப்ப திண்மத்திட மூலக்கூறுகள் இப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதாலையும் திரவத்திட மூலக்கூறுகள் இப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதாலையும் வாயுட மூலக்கூறுகள் இப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதாலையும் என்னத்த என்ன திண்மம் திரவம் வாயுக்கு இடையில சில வந்து என்ன ஒப்பீடுகள்ற வேறுபாடு காணப்படும் சரியா அதுல என்னத்தது அது நோட்ஸ் சொல்லிக்கிட்டு பாருங்க பெரும் பார்வைக்குரிய சில இயல்புகளை ஆராயலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அது என்னது பெரும் பார்வைக்குரிய இயல்பு இப்ப இயல்புகள் வந்து 2 வகையான இயல்பு இருக்குது
ஒன்று பெரும்பார்வைக்குரிய இயல்பு, இன்னொன்னு என்னண்டா நுண்பார்வைக்குரிய இயல்பு. அப்ப என்னத்தது நுண்பார்வைக்குரிய இயல்பு பெரும்பார்வைக்குரிய இயல்புன்னு சொன்னா, இப்ப ஒரு பதார்த்தத்தை பார்த்து உனக்கு மதிப்பிடேலுமான சில விஷயம் இருக்குமே. ஒரு பதார்த்தத்தை இயல்புல ஏதாச்சும் உண்டு உனக்கு என்னத்த பார்த்து மதிப்பிடேலும். உதாரணத்துக்கு இப்ப 1 லிட்டர் தண்ணியையும் 2 லிட்டர் தண்ணியையும் என்ன உனக்கு பார்த்து மதிக்க இயலும் தானே. இந்த குடுவை இந்த இந்த இது ஒரு எண்ணத்தை ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள இது இவ்வளவு துணும் 1 லிட்டர், இப்படி 1 லிட்டருக்கு தண்ணிக்கு கொள்ள இவ்வளவுக்கு நிறைஞ்சிக்கும்ன்றது உனக்கு தெரியும் தானே, கண்ணால பார்த்தா விலங்கு. இதே இப்ப 2 லிட்டர் என்ன எக்ஸ்ட்ரா மேல என்ன இன்னொரு 1 லிட்டர் நிறைஞ்சிக்குமல்ல. அப்ப கனவளவுன்றது ஒன்று கூடிக்கிறா குறைஞ்சிக்கிறான்றது என்னத்த உனக்கு சும்மா நோமலா என்னத்த பார்த்தா விளங்குற ஒரு விஷயமா இல்லையா. அப்படி உன்னோட கண் மட்டத்துல அடுத்த திணிவு. இப்போ ஒரு ஆள் சைஸை பார்த்து போட்டுட்டு இவர் சின்னால் அவரு பெரியார் பார்த்தோம் இவரை விட ஒரு சூறா பாரம் கூட மைக்கி அந்த மாதிரி என்னத்த ஒரு கண்மட்டத்துல பார்த்து ஒரு விஷயத்துங்களுக்கு ஒப்பிடையிலும் அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம்டா பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன நுண்பார்வைக்குரிய இயல்புனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சும்மா கதைக்கிறேன் திண்மத்திர மூலக்கூறுகள் இப்படி நெருக்கமா அடுக்கப்பட்டீங்க, உத்து பார்த்தா விலகம் உள்ளுக்கு மூலக்கூறு இப்படி நெருக்கமா அடுக்கப்பட்டீங்க அப்படின்னு. இப்ப பனிக்கட்டியை நாங்க முன்னுக்கு வச்சு இப்படி உத்து பார்த்தோம்னு சொன்னா உள்ளுக்கு விளங்குமா அப்படின்னு நெருக்கம் அடுக்கப்பட்டீங்கன்னு கேட்டா அப்படி விளங்காதல்ல விளங்கினா. அப்ப சில விஷயமே அந்த கண்மட்டத்துல பார்த்து என்ன செய்ய இயலாது அவதானிக்கல. உதாரணத்துக்கு துணிக்கைகளுடைய இயக்கம், வாயுல மூலக்கூறு எவ்வளவு ஸ்பீடா அசைஞ்சு கொண்டிருக்குது, திரவத்துல மூலக்கூறு எவ்வளவு ஸ்பீடா அசைஞ்சு கொண்டிருக்குது, திண்மத்துல மூலக்கூறு எவ்வளவு ஸ்பீடா அசைஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கலும்டா பார்க்கல. அதல்ல அதை செல்லேலுமாண்டா என்ன செய்யல, அது செல்லையில அதை நாங்க செல்லுவோம் நுண்பார்வைக்குரிய இயல்புகள் அப்படின்னு செல்லுவோம். அப்ப இதுல பெரும்பார்வைக்குரிய இயல்புகளை தான் நாங்க இங்க என்ன செய்யறோம்டா ஆராயிரோம். 5ஆம் யூனிட் எனர்ஜெட்டிக்ஸ்ல என்னத்துல சொல்லுவாங்க நுண்பார்வைக்குரிய இயல்புகளையும் என்ன லைட்டா பார்ப்போம். அப்ப அதுல பாருங்க இந்த பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் பாருங்க கீழே ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கிற நோட்ஸ்ல அது உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற அதே நோட்ஸ் தான். என்ன இயல்பு முதலாவது கனவளவு. ரைட் செல்லுபாவம் கனவளவு எடுத்தாய் அப்படின்னு சொன்னா இப்ப பாரு இது ஒரு மாக்கர் தானே. இந்த மாக்கர் என்ன திண்ம நிலைமையில தானே இருக்குது. இப்ப இதை நீ கையில வச்சிருந்தாலும் இதுல கனவளவு இவ்வளவுதான். இதை நீ என்ன எடுத்து ஒரு பாத்திரத்துல தூக்கி போட்டாலும் இதுல கனவளவு என்ன இப்படியே தானே, இதுல சேப் இப்படியே தானே. அப்ப திண்மத்தொன்ற கனவளவு எப்படி இருக்கும் சொன்னா திட்டமானதாக இருக்கும். திண்மத்தொன்ற கனவளவு என்ன திட்டமானது. திட்டமானதுன்னு என்னன்னு சொல்லி பாக்க அதுல கனவளவு என்ன செய்யாதுன்னு சொல்லி பாக்க மாறாது. திண்மத்தொன்ற கனவளவு என்னத்த திட்டமானது. திண்மத்தொன்ற கனவளவு எப்படி ஆயிக்கும்னு சொன்னா திட்டமானதா இருக்கும். திரவத்தின கனவளவு இப்படி ஆயிக்கும் திட்டமானதா தான் நீக்கும். அப்படின்னா என்ன சொல்லி பாக்க இப்ப திரவத்தின கனவளவு திட்டமானதுன்னு சொன்னா இப்ப நீ உன்கிட்ட சரியா 1 லிட்டர் போத்தல் ஒண்டிக்கிறது வை, அதே மாதிரி 2 லிட்டர் போத்தல் ஒண்டிக்குது. 1 லிட்டர் போத்தலுக்குள்ள நீ தண்ணி 1 லிட்டர் நிறைச்சிருந்தா என்ன ஃபுல்லா அதுல வாய் கட்டு வரைக்கும் ஃபுல்லா என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி நிறைஞ்சிக்குமா இல்ல இப்படி ஃபுல்லா என்ன செஞ்சிக்கும். இது 1 லிட்டர் போத்தல்னா ஃபுல்லா நிறைஞ்சிக்கும். இன்னொரு போத்தல் இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்க 2 லிட்டர். அப்ப நீ இத தூக்கி இது உள்ள ஊத்தினாண்டு இது 2 லிட்டர் ஆகுற அப்படி இல்ல தானே. இது ஃபுல்லா 2 லிட்டர் போத்தல்ண்டா 1 லிட்டருக்கு தான் என்ன தேய்க்கும் அது இடத்த பிடிச்சிட்டு மீதி இடம் ஸ்பேஸ் ஆகிக்கும் சும்மா வெற்றிடம் ஆகிக்குமா இல்லையா. அப்ப இதுக்குமே என்ன 1 லிட்டர்னா 1 லிட்டர் தான். பாத்திரம் மாறினு சொல்லி தண்ட கனவுல கூட்டி கொள்ளுமா 1 லிட்டர் 2 லிட்டரா போறா 2 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள நாங்க ஊத்தினேன் அப்படி இல்லை விளங்கின. ஆகவே திரவத்திட கனவளவும் எப்படி ஆகும்னு சொல்லுவாங்க திட்டமானதுதான். திரவத்திட கனவளவும் என்ன திட்டமானது. ஆனா வாயுட கனவளவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா வாயு எப்படியான ஆளுன்னு சொல்லுவாங்க அவர் பரவி தெரியக்கூடிய ஆளா இல்லையா. அவ பரவி தெரியக்கூடிய ஆளுன்ற கொள்ளே இப்ப வாயு வித்தியாசமான ஆள். அவர் எப்படின்னு சொன்னா அவரை தூக்கி நாங்க எந்த பாத்திரத்துக்குள்ள தூக்கி போடுறோமோ அந்த பாத்திரத்தை அவர் எப்படி செய்யற கவர் பண்ற. உதாரணத்துக்கு இந்த மாக்கர் சைஸ்ல இருக்கிற ஒரு குடுவைக்குள்ள நான் வாயு அடைச்சி வச்சேன்னு எப்பவுமே மூலக்கூறு எல்லாம் எப்படி விரிஞ்ச இடத்த பிடிக்கிறேன்னு இந்த மாக்கர் சைஸ் பிடிக்குது. இதே நான் பெரிய ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு விட்டேன்னா என்னத்து அந்த ரூமை பிடிக்குது. அப்ப வாயு எப்படின்னா கனவளவு விரிவடையக்கூடிய ஒரு ஆள். அப்ப வாயு தண்ட கனவளவு என்ன செஞ்சு கொள்ளும் பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சு கொள்ளும்னு சொல்லுவாங்க மாத்திக்கொள்ளும். எப்படி செல்வோம்டா நாங்க இப்ப நீ ரைட் அடுத்தது வருவோமே ஈனவே விளங்குமணும். சரி வடிவம். அடுத்தது என்ன வடிவம். இப்ப நீ இந்த மாக்கர் ஒரு திண்ம பதார்த்தம் தானே. இப்ப இதுக்கு ஒரு வடிவமைக்கிறது தானே. இதை நீ தூக்கி ஒரு குடுவேல போட்டாய் அப்படின்னு சொன்னா அந்த குடுவை உள்ளுக்கு போன போற இதுல வடிவம் இப்படி இந்த எந்தையாலும் மாறிடுமா அப்படி மாறாதல்ல. அப்ப இதுல வடிவம் எப்படி ஆயிக்கும் சொல்லுவாங்க திட்டமானதை. என்ன திண்மத்துல வடிவம் இப்படி ஆயிக்கும் அதுவும் எப்படி ஆயிக்கும் திட்டமானதா தான் நீக்கும் என்ன மாறாது.
அடுத்தது ஆனா திரவம் அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு எப்படி இது 1 லிட்டர் தண்ணி தானே. இப்ப 1 லிட்டர் தண்ணியை நீ இப்படி எடுத்துக்கிற எப்படின்னா ஒரு செவ்வக வடிவான கனவுரு மாதிரி பாத்திரத்துல எடுத்துக்கிற. இன்னொரு என்ன ஒரு குடுவை மாதிரி என்ன ஒரு வட்டடி குடுவை மாதிரி ஒரு பாத்திரம் ஒண்டிக்கிறேன்னு சொன்னா இதுல கனவளவு 1 லிட்டர்ண்டா இப்ப நீ இதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி ஊத்த கொள்ள இது எப்படி இண்டிக்கிறேன்னு சொல்லி பாக்க இந்த வடிவத்தை வச்சு கொண்டிக்கிறா இல்லையா, இந்த புக்ஸ் வடிவத்தை வச்சு கொண்டிக்குது. அதை தூக்கி இதுக்குள்ள ஊத்தினாண்டா அது இந்த வடிவத்தை வச்சு கொண்டிக்கும். அப்ப தான் ஈக்கிற பாத்திரத்துல வடிவத்தை என்ன செய்யறேன்னு சொல்லி பாக்க திரவம் என்ன பெறக்கூடிய ஒரு ஆள். அப்ப என்ன பாத்திரத்தின வடிவத்தை யாரு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, திரவம் வச்சுக்கு. வாயு எடுத்தாயிண்டா ரைட், இதான் விஷயம். திரவத்திட கனவளவு திட்டமானது, வடிவம் பாத்திரத்தின வடிவத்தை எடுக்கு. வாயிட கனவளவு திட்டமானது இல்ல, வாயிட கனவளவு யார்ட கனவளவு உண்டா பாத்திரத்தின கனவளவு வைக்கும், வடிவமும் யார்ட இதாயிக்கும் பாத்திரத்தில. உதாரணத்துக்கு இப்ப 1 லிட்டர் போத்தலும் 2 லிட்டர் போத்தலும் வைக்கிறேன்னு வையே, 1 லிட்டர் ஃபுல்லா தண்ணி நிறைச்சிக்கிறா சரியா. இந்த 2 லிட்டர் போத்தலோட ஷேப் இப்படிக்கிறேன்னு இப்போ சரியா. இதான் 2 லிட்டர் போத்தலோட ஷேப். இதுல 1 லிட்டர் நிறைச்சா இந்த அளவுக்கு மாதிரி வாரன்னு வையே. இப்ப இது 1 லிட்டர் தண்ணி. இதை தூக்கி நீ என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லுவாங்க, இந்த 2 லிட்டருக்குள்ள ஊத்தினாயிண்டா தண்ணி இங்க வரைக்கும் நிறையுமா, நிறையாதல்ல, இன்னைக்கு வரைக்கும் 1 லிட்டர் இவ்வளவு நிறையும். அப்படின்னா என்ன, இதுல கனவளவு என்ன செய்யலன்னு சொல்லுவாங்க, கனவளவு மாறல இல்லைங்கண்ணா. ஆனா சேப்ப பாருங்க, 1 லிட்டர் பொக்ஸ் ஆகிக்குது. ஆனா 2 லிட்டர் எப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அங்கேக்கு இங்க காய் கொஞ்சம் வளைஞ்ச வாக்குல இருக்கிறாள், அந்த வளைஞ்ச வாக்கோட சேப்பத்தானே அது என்ன செய்யுதுன்னு சொல்லுவாங்க, எடுக்குது. வளைஞ்ச வாக்கோட சேப்பத்தானே செய்யுது, எடுக்குது. இப்ப அப்ப என்னத்த கனவளவு திட்டமாகிக்குது, ஆனா பாத்திரத்துல வடிவத்தை என்ன செய்யுது, எடுக்குது திரவம். கிளியர் தானே. வாயு எப்படி ஆனாலும்டா கனவளவு திட்டம் இல்லை. 1 லிட்டர் போத்தலுக்குள்ள அடைச்சி வச்சா என்ன, வாயுவை கட்டாயம் மூடிதான் வைக்கணும், திறந்து வச்சா பெய்த்துரு மிளகினானே. திரவத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை, வாயு திறந்துட்டா பறந்து பெய்த்திருமல்ல. அப்ப இது ஃபுல்லா வாயு வச்சுக்கிறா, வாயு இப்ப என்னத்த 1 லிட்டர் போத்தலுக்குள்ள கொள்ள அந்த 1 லிட்டர் போத்தல்ட ஷேப்பையும் எடுக்கும், 1 லிட்டருக்கு நிறைஞ்சு மீக்கும். 2 லிட்டருக்குள்ள தூக்கி ஊத்தினாயிண்டா இந்த 2 லிட்டர் போத்தலோட ஷேப்பையும் எடுக்கும், 2 லிட்டருக்குள்ள என்னத்த விடி நிறைஞ்சு மீக்கும். அப்ப திரவத்திட கனவளவு திட்டமானது வடிவம் என்ன செய்யும், பாத்திரத்துல வடிவமாயிக்கும். வாயிட கனவளவு திட்டமானது இல்ல, வடிவமும் பாத்திரத்துல கனவளவு வைக்கும். அதே மாதிரி என்னத்துன்னு சொல்லுவாங்க, அது பாத்திரத்துல வடிவத்தையும் பெறும், பாத்திரத்தை கொள்ளும் சொல்லுவோம். பாத்திரத்தை ஃபுல்லா என்ன செய்யும், பிடிக்கும். அதன் அந்த வடிவம் கனவளவு அப்படின்றது ரைட். அது அடுத்த விஷயம் பாரு, அமுக்கப்படுத்தகவும். அமுக்கப்படுத்தகவுண்டா என்ன, அமுக்கப்படையலுமான அளவு. திண்மத்தை அமுக்க இயலுமா பார்வாப்போம். இப்படி வச்சு போட்டு இப்படி அமர்த்தி நெசுக்கி போடையலுமான்னு கேட்டா நெசுக்கி இயல இல்லைங்கண்ணா. அப்ப என்ன இதுல அமுக்கப்படுத்தன்மைன்றது என்ன, நல்லா குறவு யாருக்குன்னு சொன்னா திண்மத்துக்கு. திரவத்துக்கும் என்னத்தை அமுக்கப்படுத்தன்மை என்னத்தை நல்லா குறவு இல்லைங்கண்ணா. திரவத்தை என்னத்தை அமைக்கி நொறுக்கி விடையலும் எனக்கு அப்படின்னு ஒரு கேளாது. ஆனா வாயுவங்களுக்கு என்ன செய்யலாம், அமைக்கின்னு ஒரு கேளு. உதாரணத்துக்கு ஒரு முசலம் இல்லை, இப்போ ஒரு இன்ஜெக்ஷனை நீங்க எடுத்து இன்ஜெக்ஷன் ஒன்று, இந்த நுனி இப்படி மூடி இன்ஜெக்ஷன் வை முசலம் வையே. இதுக்கு என்னத்தை இப்போ நீ ஒரு வாயுவை இப்படி அடைச்சி வச்சுக்கிறாய்டா இதுக்குள்ள. இப்ப இதுக்குள்ள ஒரு திண்மத்தை போட்டிக்கிறாயின்னு வையே, நீ இந்த ஸ்ட்ரிஞ்சை இப்படி பனிச்சேன்னு சொல்லி அந்த திண்மத்தை என்ன செய்யலாம், நொறுக்கலாம், அப்படின்னா அமுக்கலாம். இதுக்குள்ள திரவத்துல ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிறாயின்னு வையே, இதை நீ பனிச்சேன்னு சொல்லி என்ன செய்யலாம், திரவத்தை அமைக்கி சிரிசாக்கலுமாண்டா ஏலாம் விளைகிறாங்க. ஏன்னா அமுக்கப்பட தன்மை என்னன்னு சொல்லுவாங்க, கடினம். ஆனா இதே வாயுன்னு வச்சேன்னு வையே, இதை நீ அமத்தினா என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க, பனிஞ்சு செய்யும், கீழோக்கு வரும் விலகின, நல்லபடியா என்ன செய்யும், அப்ப அமுக்கேல் விலகினா. அதான் என்னத்த அமுக்க. அப்ப அமுக்கப்படுத்தகவும் என்ன கடினம், கடினம் என்ன இல்லை, அது நல்லா குறவு. பெருமளவில் அமுக்கப்படையிலும் வாயு ரைட். அடர்த்தி, அடர்த்தி நீ நோமலா தெரியும் தானே. அடர்த்தின்றது என்ன தண்டா, அழகு கனவளவுல எவ்வளவு மூலக்கூறு இருக்கிறன்றது தானே அடர்த்தி. அப்ப திண்மத்துல எடுத்த மூலக்கூறுகள் நெருக்கமாக தனி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எடுத்த அழகு கனவளவு எவ்வளவு மூலக்கூறுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நிறைய வருமல்ல. இப்ப திண்மத்தோட பிற கூட திரவம் என்ன செய்ய போற, லூஸ் ஆக போறது தானே. அப்ப இங்க நீ அழகு கனவளவு எடுக்க என்ன நடக்கும் செல்வாப்போம், இங்க இப்படி நெருங்கிக்க கூட இந்த இந்த புக்ஸுக்குள்ள வருதுண்டா, இங்க எப்படி ஆகும் கொஞ்சம் அகண்டதால என்ன 1.5 மாதிரிதான் இங்க புக்ஸ்ல இல்லைங்கண்ணா, கொஞ்சம் பெருசா போடுமே ரைட் 1.5 வச்சுக்கோங்க இல்லைங்கண்ணா. அப்படி இங்க இன்னும் நல்லா இதாகல, ஒன்று மட்டும் தான் என்ன செய்யப்படும், பிடிபடும். அப்ப போக போக அடர்த்தி என்ன செய்யுது, குறையுது. உண்மையா அடர்த்தி குறையுன்றது என்ன, அதுதான் திண்மத்துல அடர்த்தி எப்படி ஆயிக்கும், நல்லா கூட வைக்கும். திரவத்துல அடர்த்தி எப்படி ஆயிக்கும், திண்மத்தோட பிட்ட கொள்ள குறைவாய்க்கும். வாயுட அடர்த்தி என்ன நல்லா குறைவாய்க்கும். உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு
தண்ணியில வந்து என்னத்து ஆணியன்ற தூக்கி போட்ட ஆணியில தண்ணி தாழ்றா, தண்ணியில ஆணி தாழ்றான்னு கேட்டா ஏன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன தண்ணியில தான் ஆணிதாள் அப்படின்னா என்னது திண்மம் ஆணி வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தண்ணியை விட அடர்த்தி வந்து என்னது கூடு. ரைட். அப்ப அந்த விஷயங்கள் வந்து என்ன ஒரு அளவு நோமலா தெரிஞ்சுக்கணும். இது இப்படித்தானடா, இது கேள்விக்கு வாரது வராதது அது அடுத்த கதை. கேள்விக்கு வாரது வராதது அடுத்த கதைன்னுட்டு படிக்காம போயிடாத இல்லைன்னா ஏண்டா இல்லாட்டி உனக்கு பாடத்துல என்ன தேய்க்காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு தொடர்ச்சி ஒண்டிக்காது. எயின்னு தொடங்கி எங்க முடியுது, என்னத்த ஒரு ஒன்றும் இல்லாம அப்படியே பெய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஃப்ளோல அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. அதனாலதான் நாங்க என்னன்னா ரிசோர்ஸ்ல ரோட இருக்கே வந்து என்னத்தை நாங்க எல்லாத்தையும் பார்க்கல, சரியா தேவையானது மட்டும் தான் உங்க நோட்ஸ்ல இருக்கிறேன். அப்ப அதுல சில விஷயங்களோட ரிசோர்ஸ்ல இல்லாதது என்ன சொன்னா எங்கட நோட்ஸ்ல இருக்கும், சரியா. ரைட். அடுத்தது என்ன, அடுத்தது பாருங்க, வாயு இயக்கவியலுடன் தொடர்புபட்ட கணியங்கள். என்ன வாயு இயக்கவியலுடன் தொடர்புபட்ட கணியங்கள். ரைட். என்னது வாயு இயக்கவியலுடன் தொடர்புபட்ட கணியங்கள்? இப்ப வந்து இப்படித்தானே நீ வந்து இதுக்கு முன்னுக்கு யூனிட் 3 படிச்சுக்கிறதானே. யூனிட் 3 படிக்கிற டைம்ல நிறைய சமன்பாடுகள் உங்களுக்கு என்ன செஞ்சிக்கும், அறிமுகமாகிக்குமா இல்லையா? உதாரணத்துக்கு என்ன, மூல் சமன் திணிவிங்கில் மூலர் திணிவு, அதே மாதிரி மூல் சமன் என்னத்த கனவளவிங்கில் மூலர் கனவளவு, மூல் சமன் என்ன செறிவு தர கனவளவு. இந்த மாதிரி மூலுக்கே என்னத்த ஒரு 4 சமன்பாடு பாத்திப்பாய். அதே மாதிரி அப்படி ஈக்கிறது என்ன சமன்பாடுகள் ஈக்கிறேன். அப்ப அந்த சமன்பாடுகளை நீ படிக்கிற டைம்ல தானே வந்து என்னத்த உனக்கு அறிமுகமாகிற என்னத்த மூலுண்டு ஒரு ஆளிக்கிற, அதே மாதிரி வந்து என்ன திணிவுண்டு ஒரு ஆளிக்கிற, அதே மாதிரி செறிவு கனவளவு இந்த மாதிரியான பதங்கள் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுவாங்க, அறிமுகமாகறா இல்லையா? அது மாதிரி ஒரு கேசஸ் கேள்வியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா கேசஸ்லயும் வந்து என்னத்த புதிய பதங்கள் எப்படி சொன்னா அறிமுகமாகும். அதுல ஆக முக்கியமானது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். நீ இது வரைக்கும் வந்து என்ன யூனிட் 3 வரைக்கும் படிச்ச எந்த கால்குலேஷன் கேள்வியிலையும் வெப்பநிலை ஒரு தரவா வச்ச ஒரு கால்குலேஷன் செஞ்சிக்க மாட்டேன் விலகின. ஆனா இங்க என்ன செய்யும் சொல்லுவாங்க, வெப்பநிலை வரும். அப்ப அது வரக்கொள்ளை வந்து நீங்க பாத்திப்போம், நீங்க கூட சேர்மான சொல்லி தந்துப்பாங்க. எப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க ஒரு கேள்வியை செய்யக்கொள்ளே SI அலகுல பிரதியிட்டா தான் SI அலகுல விட வரும். அப்ப இங்க நான் ஒரு கேள்வி செய்யக்குள்ளே நான் வெப்பநிலையை பிரதிடணும் அல்ல. அப்ப நான் வெப்பநிலையை பிரதிடக்குள்ளே வெப்பநிலை நான் எந்த அலகுல பிரதியிட்டுறேன், இல்ல நான் கனவளவை பிரதியிடக்குள்ளே கனவளவை எந்த அலகுல பிரதியிட்டுறேன், அதை பத்தின ஒரு அடிப்படையான அறிவு உனக்கு என்ன செய்யணும், கட்டாயம் ஈக்கணும். இல்லைன்னா தான் என்ன கேசஸ்ல முக்காவாசி பேர் வந்து நல்லா கேள்வி செய்யுது, ஆனா சுருக்கல்ல பிழை விட்டுரு, அழகு மாத்தத்துல பிழை விட்டுரு, இந்த மாதிரியான பிழைகளை நாங்க இல்லாமக்கணும்னா என்ன பதங்களை பத்தின அறிமுகங்கள் கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க, ஈக்கணும். அப்ப இதுல வந்து நாங்க என்ன எங்களுக்கு தேவையான கணியங்களை நாங்க எடுத்தோம்னா முதலாவது என்னன்னு சொல்லி பார்க்க வெப்பநிலை. சரியா, நோட்ஸோட பார்த்து கொண்டு போவோம். அங்க நான் மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறேன். ஒன்னாவது என்ன வெப்பநிலை, இன்னொன்னு என்ன இருக்கிறேன் பதார்த்தத்திட அளவு. என்ன பதார்த்தத்திட பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவு. அடுத்த விஷயம் என்னது கனவளவு, அதே மாதிரி அமுக்கு. என்ன கனவளவு, அதே மாதிரி என்ன அமுக்கம். கனவளவு அமுக்கம். அப்ப இதுல பாருங்க முதலாவது விஷயம், அப்ப இதுவரை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ரைட். இதுல முதலாவது நாங்க என்ன வெப்பநிலைக்கு வருவோம். இதுல நாங்க என்ன முதலாவது வெப்பநிலைக்கு வருவோம். முதலாவது வெப்பநிலை. ரைட். இப்போ உனக்கு வெப்பநிலையை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வெப்பநிலைக்கு வந்து மொத்தம் 3 அலகுகள். ஒன்று வந்து என்ன செல்சியஸ், இது நீங்க கேள்விப்பட்டிருப்போங்க பாகை சி அப்படின்றது. அதே மாதிரி கெல்வின் அளவிடை நொண்டிகிறது, என்ன கெல்வின் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஃபரனைட்னு சொல்லி உண்டிகிறது எஃப். அப்ப இப்படி 3 வகையான அலகுகள். இப்ப ஏன் நாங்க இதை படிக்கிறோம்னு இப்ப விளங்கு. நாங்க கேசஸ்ல வந்து எந்த ஒரு கால்குலேஷன் செய்யறேன்டாலும் வெப்பநிலையை வந்து பிரதிடுறதுலண்டா கெல்வின்ல தான் பிரதிடுறது. பாகைசிலையோ ஃபரனைட்லயோ என்ன செய்ய மாட்டோம் சொல்லுவாங்க, பிரதியிட மாட்டோம். அப்ப இதுவரை பத்தின ஒரு ஐடியா உனக்கு என்ன செய்யணும் ஈக்குவல்ன்றதுக்காக வேண்டியதான் இந்த பதங்களை நாங்க என்ன செய்யறோம் சொல்லுவாங்க, திருப்பி என்ன செய்யறோம் கொஞ்சம் பார்க்கும். சரியா. ரைட். அப்ப இதுல முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். அது என்ன பாகைசி கெல்வின் ஃபரனைட்னா இப்ப இப்படித்தானே. இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு தூரத்தை அளக்குறதுக்கு நிறைய முறைகிறதானே, அடிக்கணக்கில் அளக்கலுமா இல்லையா, இன்ச்சில் அளக்கலும் மீட்டர்ல அளக்கலும் கொள்ளே ஒரே ஆளை அளக்குறதுக்கு வித்தியாசமான என்னத்து அளவீட்டு முறை ஒழிக்கிறல்ல. அது மாதிரி வெப்பநிலை அளக்குறதுக்கு என்ன வித்தியாசமான அளவீட்டு முறைகள் ஒழிக்கிற. அதுல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற ஆக்கல் என்ன பாகைசி கெல்வின் அதே மாதிரி ஃபரனைட் அப்படின்றது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
எங்களுக்கு இந்த ஃபரனைட்ன்றது வந்து என்ன செய்யாதுன்னா எங்க கேள்வியில வாரல சுற்றி அதை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாகை சி கெல்வின் ரெண்டுமே நீங்க கால்குலேஷன் என்ன செய்வோம் சொன்னா சந்திப்போம். அப்ப அது என்னத்த பாகை சி கெல்வின் ரெண்டு நீங்க கால்குலேஷன்ல சந்திக்கிறேன்டா, இப்ப நான் சொன்னேனே உனக்கு, நீ வெப்பநிலையை பிரதியிட கொள்ளே நீ எந்த கால்குலேஷன் செய்யறாலும் பிரதியிட வேண்டிக்கும் எதுலன்னு சொல்லுவாங்க, கேள்வின்ல. ஆனா கேள்வியில அவன் தரவா வெப்பநிலையை தரக்கொள்ளே பாகைசியில தந்திப்பான். அப்ப பாகைசியில தந்திக்கிறான்டா நீ கேள்வியில பிரதியிட கொள்ள கெல்வின்லயே பிரதியிட வேண்டிக்குது. அப்ப எப்படி நான் பாகைசிய கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்றேன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி. அப்ப நாங்க சொல்லுவோம் 0 பாகை சிங்கிறது எதுக்கு சமனாயிக்கும்டா 273.15 கெல்வினுக்கு சமனாயிக்கும். 0 பாகை சின்றது எதுக்கு சமன்டா 273.15 கேள்வி. அப்ப இதை நாங்க அன்னளவாக்கி பொதுவா அன்னளவாக்கி செல்வோம் என்னன்னா 273 கேள்வின் அப்படின்னு சொல்லி செல்வோம். விளங்கினா 273 கேள்வி. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குறேன்னு சொல்லுங்க பாக்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த வீடியோ கணக்குல தான் நினைக்கிறியா? அப்படி இல்ல, நீங்க பார்த்துட்டு நினைக்கிறோம் இல்லையா? சரி, ஏடா பேசுறல்ல, இங்க பேசி நான் வந்து யாரோட முகமும் வந்து யாருக்கும் விளக்க போறதில்லை சரியா? இந்த சட்டில் போட்டாலும் சரி என்னச்சாலும் கேட்டா ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் ஒன்று செய்யறேன் கொள்ள இந்த ரூம்ல ஒத்தரமில்ல தனியா செஞ்சு கொண்டிக்கிறேன். மற இதுல காய்ச்சி அவங்களோட தான் கேட்கணும். அப்ப இந்தியாவில் உண்டு கேள்வி ஒன்று கேட்டா வந்து குறைஞ்சது என்னத்து ஒரு மெசேஜ் சரி அதுக்குள்ளதான் சாட்டிஸ்பாக்சன் கிளாஸை யாரும் சரி ஒருத்தையும் பார்த்துட்டிக்கிறான் அப்படின்னு. மற இல்லாட்டின்னு வந்து என்னத்தை தனியா கத்துட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே மெசேஜ் போட மாட்டானு போட்டுறாங்களோ அடுத்தது கிளம்பு போட்டுறாங்களோ தெரியும். சரி பிரச்சனை இல்லை. சரி பாருங்க அப்ப ரைட். அப்ப இதுல உனக்கு என்ன விளங்குறேன்னு சொல்லுவாங்க? ஒரு வெப்பநிலை பாகைசியில தரப்பட்டா 0 பாகைசின்றது 273.15 கெல்வின் அப்படின்னா 273 கெல்வின் அப்படின்னா நீ என்ன விளைவாகணும், உனக்கு எந்த வெப்பநிலைய பாகைசியில தந்தாலும் அதோட வந்து என்னத்துன்னு சொல்லுவாங்க 273 கூட்டினா அது என்னத்துக்கு மாறும்னு சொல்லுவாங்க, கெல்வினுக்கு என்ன செய்யும் மாறும். அப்ப பாரு உதாரணத்துக்கு என்ன ஒரு பாகை சீன்னு என்ன ஒரு பாகை சீனா என்னத்து ஒன்றோட 273 கூட்டி என்ன 274 கெல்வினா 10 பாகை சி அப்படின்னு சொன்னா என்னத்து 10ஓட 273 கூட்டி 283 என்னத்து கெல்வின் ஆகும். இது கட்டாயம் உனக்கு என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கெல்வின் வெப்பநிலைக்கு ஒரு பேரொன்று நாங்க செல்வோம் என்னன்னா தனி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி செல்வோம். இது ஆக முக்கியமான ஒரு சொல். என்ன கெல்வின் வெப்பநிலைக்கு என்னத்துன்னு சொல்லுவாங்க தனி வெப்பநிலை அப்படின்னு சொல்றது வந்து என்னத்து ஆக முக்கியமான ஒரு சொல். ரைட். அப்ப அதுல நோட்ஸ்ல பார்த்தா பாருங்க வெப்பநிலையில அலகுகள் தரப்பட்டிருக்கிற பாகை சி கெல்வின் அதே மாதிரி ஃபரனைட் அதே மாதிரி வந்து என்னது பாகை சிக்கும் கெல்வினுக்கும் இடையிலான தொடர்புன்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு தந்திக்கிறாங்க என்னன்னு சொன்னா பாருங்க இப்படி ஒரு காட்டிக்கிறாங்க டி டி பிளஸ் 273 காட்டிக்கிறாங்க. இது அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க என்னது இதோட 273 கூட்டி இது வந்தீங்கண்டா இதுல இது வந்து என்ன வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க கெல்வின் வெப்பநிலை. அதாவது இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்ப்போம் தனி வெப்பநிலை. இதுக்கு என்ன பேர் தனி வெப்பநிலை. அப்ப இதோட 273 கூட்டி தான் இது வர்றா இது என்ன தெளிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாகை சீல என்ன செஞ்சுக்கணும் ஈந்திக்கணும். இது என்னத்துல ஈந்திக்கணும் பாகை சீல வந்து என்ன செஞ்சுக்கணும் ஈந்திக்கணும். ரைட் ரைட். அடுத்த கணியத்தை பாருங்க என்ன பதார்த்தத்தை வந்து என்னத்த அளவு என்ன பதார்த்தத்தின் அளவு. இப்ப பதார்த்தத்தின் அளவுண்டா என்ன அப்படின்னா பதார்த்தத்தின் அளவுண்டா என்னண்டா இப்ப இப்படித்தானே இங்க நாங்க ஃபுல்லா படிக்கிறது எதை பத்தின்னு சொல்லுவாங்க வாயுவை பத்தி மட்டுமல்ல. அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு பதார்த்தம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது வாயு மட்டும்தான். அப்ப அந்த வாயுட அளவு ஒரு ஆள் எவ்வளவு வைக்கிறது சொல்லி செல்லேலுமான அளவு முறைகள் என்ன ஒரு ஆள் எவ்வளவு வைக்கிறேன்னு எனக்கு எப்படி செல்லலாம் திணிவுல செல்லேலும் அதே மாதிரி என்னது ஒரு ஆள் எவ்வளவு வைக்கிறது என்னது மூணுல செல்லேலும் இப்படி செல்லேலுமா இல்லையா? அப்ப நாங்க இங்க வந்து என்ன சொன்னா கேள்விகள் செய்யற டைமுக்கு கேள்விகளை நாங்க அணுகிற டைமுக்கு
பதார்த்தத்துல அளவுன்றது நிறைய இருக்குது. திணிவுன்றது பதார்த்தத்துல ஒரு அளவு, மூலுன்றது ஒரு பதார்த்தத்துல அளவு தானே. அப்ப அதுகளுக்கு பயன்படுத்துற குறியீடுகள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அப்ப நாங்க இதுல பதார்த்தத்துல அளவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பதார்த்தத்துல அளவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ரைட், பதார்த்தத்தை அளவு எடுத்தோம்டா முதலாவது அதுல என்ன, மூலுன்றது ஒரு அளவு முறை, மூலுன்றது ஒரு அளவு முறை, இது உனக்கு நோமலா தெரிஞ்சது. மூலுன்ற இந்த அளவு முறையை நாங்க எடுத்தோம் சொன்னா, மூன்று அழகு என்னத்தன்றது உனக்கு தெரியும். மூலுன்றது தெரியுமா இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு கால்குலேஷன்ல யூஸ் பண்ண தேவைப்படும் என்னத்தண்டா என்ன, வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. என்ன, வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. நாங்க போற பின்னால வந்து என்ன, சில நிறுவல்கள் பார்ப்போம். அங்க எங்களுக்கு இது தேவைப்பட்டு என்ன, வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. அப்ப இந்த வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எதால தரப்படும் சொல்லுவாங்க, கேபிட்டல் என்னால பொதுவாக என்ன செய்வோம், குறிச்சு காட்டுவோம். அதே மாதிரி சில நிறுவல்கள் செய்யக்கூடிய எங்களுக்கு தேவைப்படும் வாயுட திணிவு தேவைப்படும். வாயுட திணிவு தேவைப்படும். அப்போ வாயுட திணிவை நாங்க குறிச்சு காட்டுறதுக்கு பொதுவா டபிள்யூ என்ன செய்வோம்னா பயன்படுத்துவோம். எம்ம பயன்படுத்த இயலுமான்னு கேட்டா பயன்படுத்த இயலும், பிழை இல்லை. சரியா? இது ஒரு தெளிவுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம்னா பயன்படுத்துறோம். இது ரூலான்னு கேட்டா ரூல் இல்லை. அதே மாதிரி வந்து என்ன, இப்ப வாயுட திணிவு மாதிரி வாயு மூலக்கூறு ஒன்றின் திணிவு ஒன்று. என்ன, வாயு மூலக்கூறு ஒன்றின் திணிவு. அது என்ன வாயு மூலக்கூறு ஒன்றின் திணிவுன்னு சொன்னா, இப்ப இப்படித்தானே நீ வந்து CO2 வாயு தொகுதி ஒன்று எடுத்துன்னு வை, இது ஒரு தொகுதி. இதுக்குள்ள என்னன்னா CO2 வாயு மூலக்கூறு வந்து என்ன இப்படி நிறைய ஏகுது. அப்ப இதுல இது ஒரு CO2ண்டா, இந்த ஒரு CO2க்கு ஒரு திணிவு உண்டிக்குமல்ல, அதைத்தான் என்னத்த சொல்றேன் நாங்க, வாயு மூலக்கூறு ஒன்றின் திணிவு. அதை குறிக்கிறதுக்கு நாங்க பொதுவா பயன்படுத்த என்னன்னா சிம்பிள் எம் பயன்படுத்துவோம். வாயோட மொத்த திணிவு உள்ளது என்ன, இந்த எல்லாத்துடைய கூட்டி கூட்டி அந்த ஒவ்வொரு திணிவையும் எம்ஏஎம் கூட்டி 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 உள்ளுக்கு மொத்தம் 100 பேருக்கிறாங்கண்டா 100 எம்ன்றதான் என்ன மொத்த திணிவு. அதை நாங்க எதால காட்டுறோம், டபிள்யூ என்ன செய்யறோம் சொன்னா காட்டுறோம். அப்ப பொதுவா வந்து உங்களுக்கு தெரியும், மூலுன்றத்துல மூளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற எழுத்து எண், அதோட அழகு வந்து மூல். எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற எழுத்து கேபிட்டல் எண், அதுக்கு அழகு இல்லை, எண்ணிக்கைக்கு அழகு உண்டு இல்லையே. அதே மாதிரி வாயுட திணிவுன்றது என்ன, குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற எழுத்து டபிள்யூ, அதுக்கு அலகுகள் வந்து என்ன, மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், இதெல்லாமே என்ன திணிவுல அழகு தானே. ஆனா பொதுவா கிலோகிராம்ல வந்து என்ன செய்யறல்ல, நாங்க கேள்வி செய்யறல்ல, வாயுவேடா வாயுன போல வந்து என்ன பாரம் சரியா குறைச்சலா இல்லையா. உதாரணத்துக்கு என்னத்து பலூன் ஒண்டிக்கிறேன், ஊதாத பலூன் உண்டா, காத்துள்ளுக்கு இல்லையா இல்ல, ஊதின பிறகு இப்ப என்னத்தன்னு சொல்லு பார்ப்போம், வலி உள்ளுக்கு புதுசா பெய்த்தல் லைக்குது. வலி பெய்த்து போன பிறகு முந்தி பலூனை தூக்குறது லேசா இந்திக்கு, நீ ஊதின பிறகு பலூனை தூக்குறது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தூக்குறது இல்லதானே, அப்பயும் அது என்ன பாரம் இல்லாம தான் நீக்குது. அப்ப கிலோகிராம்ல எல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னா வாயுல திணிவு என்ன செய்யாது, வராது இல்லைங்களா. பொதுவா கிராம் மில்லி கிராம்ல வரும். எங்க சரி கேள்வி ஒன்று செய்ய கொள்ள 100 கிலோகிராம் வாகன திணிவுக்கு விட வந்துடுச்சு என்ன, அப்பயும் நினைச்சு கொள்ள வேண்டியதா என்னத்து, செஞ்சை சனிக்க பிள்ளை அப்படின்னு. ஏண்டா இப்படித்தான் ஒரு கேள்வியில கட்டாயம் என்ன ஒரு நம்பகத்தன்மை உண்டிக்குது. சும்மா பொய்க்கு வந்து இப்ப மனுஷன்ற உயரம் சம்பந்தமான கேள்வி ஒன்று வாரன்னு எப்பவுமே 100 மீட்டர் உசரம் விட வார மாதிரி கேள்வி ஒரு நாள் செட் பண்றல இல்லைங்களா. ஏன்னா நம்பகத்தன்மை ஒன்று என்ன செய்ய போகுது, ஈக்கத்தான் போரு மனுஷனோட 100 மீட்டர் உசரத்துல ஈக்க மாட்டானல்ல. அப்ப 100 மீட்டர் விட வந்துட்டுன்னா என்னத்த அர்த்தம், நீ செஞ்சதுல எங்க சரியானத்து பிழை உண்டிக்கிறேன் அர்த்தம். ரைட், பாரு அடுத்தது. ரைட், கனவளவுக்கு வாங்குவோம். கனவளவு எங்களுக்கு என்ன ஆக முக்கியமான உண்டு. கனவளவுன்றது என்ன எனக்கு ஆக முக்கியமான உண்டு. ரைட், பாருங்க. மூணாவது என்ன, எனக்கு தேவையான வாயுக்களோட என்ன கனியங்கள் தொடர்பான விஷயத்துல மூணாவது ஆள் என்ன, கனவளவு. ரைட், ரைட். அப்ப இந்த கனவளவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நோமலா உனக்கு தெரியும் அந்த என்ன கனவளவை நாங்க குறிக்கிறதுக்கு எந்த எழுத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா வந்து என்ன வி என்ற எழுத்தை பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அப்ப இந்த கனவளவு அளக்குற அலகுகள் என்ன, சென்டிமீட்டர் கணம், அதே மாதிரி என்ன டெசிமீட்டர் கணம், அதே மாதிரி என்ன மீட்டர் கணம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கனவளவை நாங்க அளக்குறதுக்கு என்ன பயன்படுத்துற என்ன அலகுகளா இல்லையா. அப்ப இதுல உனக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், நாங்க ஒரு கேள்வி செய்ய கொள்ளேடா, இப்ப இதுதான் விஷயம். கேள்வி செய்ய கொள்ள சேர்மார் பொது எப்படி சொல்லித்தாரு, எஸ்ஐ அலகுல பிரதிடு, அப்ப பயப்படாம எஸ்ஐ அலகுல விட வரும் அப்படின்றது ஏன் அப்படி சொல்லித்தாரேன்டா, சில இடங்கள்ற அழகுங்களுக்கு வெட்டிப்படுறது என்ன செய்யறதுன்னு சொல்லுவாங்க விலங்குறது. உதாரணத்துக்கு இதுல எல்லாம் விலங்கு என்ன, ஈ சமன்
HCO லெம்டான்னு எடுத்து எப்பவுமே ஈன்றது சக்தி, H பிளாங்க்ட மாறிலி, சின்றது என்ன ஒளியிட வேகம், லெம்டான்றது அலைநீளம் தானே. இப்ப உனக்கு தெரியும் இவர்ட விட எதுல வாரண்டா, இவர்ட விட எதுல வாரன்னு சொன்னா ஜூல்ற வரப்போறன்றது உனக்கு தெரியும். அப்ப இது வாரான்னு செக் பண்ணுவோம். எப்படி இதுல அழகு என்னத்த ஜூல் செகண்ட், இதனால என்னத்த SI அலகுல இல்ல நான் பிரதிட்டு பாரு மீட்டர் செகண்ட் -1. இதனால SI அலகு என்ன மீட்டர், மீட்டர் மீட்டர் வெட்டிப்படும், செகண்ட் -1 செகண்ட் வெட்டிப்படும், விட இதுல வரும்னு சொல்லுவாங்க ஜூல்ல வரும். சில இடங்கள் எனக்கு அழகு வெட்டிப்பட்டது என்ன செய்யும்னு சொல்லுவாங்க விலங்கு. இப்ப நான் கேசஸுக்கு வாரேன், பிவி சமன் என்னன்னு சொல்லுவாங்க என்ஆர்டி. பிவி சமன் என்ஆர்டின்னு சொன்னா இப்ப நீ சொல்லு இதுல அமுக்கம் எதில் ஈக்குமெண்டா பெஸ்கல்ல, கனவளவு எதில் ஈக்குமெண்டா மீட்ட கணத்துல ஈக்கும், மூல் வந்து மூல் ரீக்கும், அகிலவாயு மாறிலியோட அலகு ஜூல் மூல் -1 கெல்வின் -1, வெப்பநிலையோட அலகு வந்து கெல்வின். இதுல பாரு கெல்வினும் கெல்வின் -1 வெட்டிப்பட்டது உனக்கு விளங்கு, மூலும் மூல் -1 வெட்டிப்பட்டது என்ன செய்யும் உனக்கு விளங்கு. அப்ப பேலன்ஸா மிஞ்சிறது என்னன்னு சொல்லுவாங்க ஜூல் ஒன்று மிஞ்சிரு, இங்கெல்லாம் பெஸ்கல் மீட்ட கணம் மிஞ்சிரு. அப்ப பெஸ்கல் மீட்ட கணமும் ஜூலும் சமநாடு கேட்டா என்னத்து சமந்தன. ஆனா உனக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா அது என்னத்து விளங்காது, விளங்கினா. அப்ப அதாலத்தான் என்னத்தை சொல்றேன்னு சொன்னா என்ன இந்த SI அலையில பிரதிட்ட SIல வாரன்றதால SIலே பிரதிட்ட சொல்றேன். உனக்கு கட்டாயம் வந்து என்ன எந்த அலகுல ஒரு ஆள் இருந்தாலுமே அவரை எதுக்கு மாத்திரக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க SI அலகுக்கு வந்து என்ன மாத்திரத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்னத்துல இருந்தாலும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன SI அலகு ஒரு ஆளை வந்து என்னத்தை மாத்திரத்துக்கு வந்து என்ன கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல நான் சென்டிமீட்டர் கணத்தை எனக்கு என்ன கேள்வி ஒன்று செய்யக்கொள்ள எப்போ மாத்த வேணி தேவைப்படா மாத்த வேணி வந்த சென்டி இதை நீங்க என்னத்த பேசிக் மெக்ஸ்ன்னு சொல்லி ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சுப்போம்னு சொல்லுவாங்க படிச்சு போல இல்லையா. அப்ப இதுல வந்து என்னத்த சென்டிமீட்டர் கணத்தை நான் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திர நிலைமை வரையிலும், டெசிமீட்டர் கணத்தை என்னத்துக்கு மாத்திர நிலைமை வரலாம் மீட்டர் கணத்துக்கு மாத்திர நிலைமை வரையிலும், அதே மாதிரி ஒரே அடியா சென்டிமீட்டர் கணக்கு என்னத்துக்கு மாத்திர நிலைமை வரையிலும் மீட்டர் கணத்துக்கு மாத்திர நிலைமையும் வரையிலும். வந்தா என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள். மூலாவது சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திர என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க 10⁻³ என்ன பெருக்கினா வேலை முடியுது. டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாத்தணும்னாலும் என்ன 10⁻³ பெருக்கினா என்ன வேலை முடியுது. ஏன்னா இதை விட 1000 மடங்கு பெருசல்ல, அதெல்லாம் 1000 பிரிச்சுக்கணும் விலகினா. 1000 பிரிக்கிறது 10⁻³ பெருக்கிறதும் என்ன ரெண்டு முண்டா இல்லையா. அப்ப இது என்ன ஒரே அடியா சென்டிமீட்டர் கணத்தை டெசியை தாண்டி மீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா 10⁻³ என்ன 6 பெருக்கினா வேலை முடியுதா இல்லையா. அப்ப இது கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும்டா தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க. ரைட், அடுத்த விஷயம் இப்ப அழகு சம்பந்தமா பார்த்தாச்சு. மத்தது என்ன அப்படின்னு சொன்னா ரைட் என்ன வாயுக்களோட கனவளவு. இது எங்களுக்கு ஆக முக்கியமான என்னத்த ஒரு துண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னத்த குழம்புற துண்டு. எப்படி என்னடா இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன்னு வை, வாயுட கனவளவு உண்டா என்னத்த அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன்டா, இதுல மிச்சம் பேர் நீங்க செல்றது என்னத்த அப்படின்னு சொன்னா இப்ப இதுதானே என்ன இது ஒரு என்ன ஒரு பாத்திரம், இது என்ன ஒரு பாத்திரம் மூடின ஒரு பாத்திரம். இதுக்குள்ள என்ன தேய்க்கிறேன்டா வாயு மூலக்கூறுகள் ஈக்கிறேன்னு வைங்களே. வாயு மூலக்கூறு நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் வாயோட அடைச்சி வச்சுக்கிறேன்னு வைப்போம். வாயோட அடைச்சி வைக்கிறேன்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எப்படின்னா வாயு மூலக்கூறு ஒன்றுட கனவளவு என்னத்த அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா நீ செனிக்க சொல்ற என்னத்த. இப்ப உதாரணத்துக்கு CO2 வாயுன்னு வைங்களே, இது CO2 வாயு இதெல்லாம் என்ன தேய்க்கும், இது ஒரு CO2 வைக்கும், இது ஒரு CO2 வைக்கும், இதெல்லாமே என்ன CO2 நிக்குமா இல்லையா விலகினா. அது மூலா விலகணும். வாயுன்றது வந்து என்னத்த இப்ப CO2 வாயுண்டா ஒரு CO2 மூலக்கூறுக்கு நாங்க என்ன சொல்றோம்ல CO2 வாயுன்னு சொல்லி சொல்றோம்ல விலகினா. அங்க எப்படி ஒரு குடை உண்டிக்கும் ஒரு கும்பத்துக்கு தான் நாங்க என்னத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்ன வாயு அப்படின்னு சொல்லி சொல்றேன் விலங்கினா. அப்ப அப்படி நிறைய இயக்கக்குள்ள இதுல நான் இப்போ ஒரு CO2 வாயு மூலக்கூறுட கனவளவு என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்ற, இதுல இருக்கிற இந்த ஒரு ரவுனுக்கு இது ஒரு கோலம் மாதிரி நீ கன்சிடர் பண்ணா இந்த கோலத்துக்கு ஒரு கனவளவு உண்டிக்குமல்ல விலங்கினா. அந்த கோலத்தோட கனவளவு தான் என்னத்த ஒரு வாயு மூலக்கூறுட கனவளவுன்னு சொல்லி என்ன நீ சொல்லுவாய். அது சரியானு கேட்டா அது 100% சரி. ரெண்டாவது அப்ப வாயுட கனவளவு அப்ப என்னத்த அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப ஒரு வாயு மூலக்கூறுட கனவளவு இதுண்டா உங்களுக்கு எத்தனை மூலக்கூறு இருக்கிறன்றது எனக்கு தெரியும் சொன்னா என்ன
அந்த அத்தின மூலக்கூறு எண்ணிக்கையால ஒன்றோட கனவளவை பெருக்கி விட்டோம்னா மொத்த கனவளவு என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவல இல்லையா? அது ஒரு பிழையான கருத்து. வாயு மூலக்கூறு ஒன்றோட கனவளவு இதுன்றது சரி, இதுல கனவளவுன்றது. ஆனா வாயுட கனவளவு உண்டு. நாங்க எப்படி வரைவிலக்கணப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, வாயு மூலக்கூறுகள் வியாபித்து காணப்படுற பிரதேசத்தை தான் நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுவாங்க, வாயுட கனவளவு அப்படின்னு சொல்றேன். இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாடா, அது என்னத்த வாயு மூலக்கூறு வியாபித்து காணப்பட்ட பிரதேசம்னா, வாயு உனக்கு என்ன செய்யல, அதை கண்ட்ரோல் பண்ணல விலங்கினம். அது எல்லா இடத்துக்கும் என்ன செய்யக்கூடிய ஆள், பரவி திரியக்கூடிய ஆள். இப்ப நீ ஒரு போத்தல் எடுத்து அந்த போத்தலுக்குள்ள வாயுவை போட்டா உனக்கு செல்லேலா. இப்ப இதான் அந்த போத்தல், இது ஒரு மூடின போத்தல் சரியா? இப்ப இதுக்குள்ள நீ ஒரு வாயுவை போட்டு வச்சுக்கிறான்னு சொன்னா உனக்கு செல்லேலாம். இந்த வாயு இதுக்குள்ள வாயு ஈனைக்கு வரங்காட்டி தான் நீக்குது. இந்த வாயு ஈனைக்கு வரங்காட்டி தான் நீக்குது. அப்படி இல்லையா? இல்ல அது பரவக்கூடிய ஆள் அல்ல. பரவக்கூடிய ஆளுன்னு என்னன்னு சொல்லுவாகும், அது இங்க எல்லாமே என்ன இந்த ஃபுல் போத்தல்லையுமே அந்த வாயு என்ன செஞ்சு பரவிதான் நீக்கி. அப்ப வியாபிக்கிறன்றது அதைத்தான் சொல்லுது. அந்த வியாபித்து காணப்பட்ட பிரதேசம் அந்த வாயுட கனவளவு உண்டா, இந்த போத்தலோட கனவளவு தான் கிட்டத்தட்ட என்னத்துன்னு சொல்லுவாங்க, வாயுட கனவளவை விளங்கினா. இந்த டொட் டொட் எல்லாத்தையும் சொல்லி இந்த கோலம் எல்லாம் கூட்டி நான் வந்த கனவளவு கேட்டா அது இல்லை. அப்ப இப்ப என்ன விஷயம் என்னடா, அப்ப இந்த வாயு மூலக்கூறு அப்ப வியாபித்து காணப்பட்ட அந்த பிரதேசம் எதுன்னு சொல்லு பாக்கு, அந்த பிரதேசத்தை தான் நாங்க கனவளவுன்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் வாயு மூலக்கூறால விளங்கினா. அப்ப இதெல்லாம் வாயு மூலக்கூறுண்டா வியாபித்து காணப்பட்ட பிரதேசத்தை உனக்கு எப்படி யோசிக்கலும்னு சொல்லு பாக்கு. என்ன இப்ப உதாரணத்துக்கு சும்மா இந்த இப்படி யோசிச்சுக்கோ சரியா? இப்போ ஒரு களிமண்ணால நீ ஒரு புக்ஸ் ஒன்று மாதிரி செஞ்சு வச்சுக்கிற, தனிக்கர களிமண், ஈரப்பதனோட ஈரப்பதனோட ஒரு தனிக்கர களிமண் ஒரு விடியும் களிமண் என்ன ஒரு சதுரமுகி வடிவத்திலேயே ஒரு களிமண் குற்றின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குற்றி உள்ளுக்கு இந்த மாபில் இருக்கிறது, மாபில் இந்த ஜில்போல்னு சொல்லுவாங்க. இந்த மாபில என்னடா நீ இப்படி இந்த இப்படி என்ன பதிய வைக்கிற, இப்படி பூத்தி பூத்தி வைக்கிற, அது ஈரமாய் தானே இரு. அப்ப என்ன நினைக்கும் இப்படி அங்க இங்க என்ன இப்படி அந்த இறுகிக்கும் தானே, அது என்ன இப்படி இறுகிக்கு. இப்ப நீ என்ன செய்யறா, இந்த மாபில எல்லாம் கலட்டி விட்டுற. கழட்டி விட்ட பிறகு அந்த மாபிலி இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு, கோல வடிவத்துல இந்த என்ன இடமுட்டிக்குமா இல்லையா? அப்ப அந்த வாயு வியாபித்து காணப்பட்ட பிரதேசம்ன்றது அந்த வாயு மூலக்கூறு பதிஞ்சு காணப்பட்டுச்சு தானே, அதை தூக்கின பொருள் பேலன்ஸா மிஞ்சிற ஒரு ஏரியா, அதுதான் என்னத்தன்னா வாயு மூலக்கூறு என்ன வியாபித்து காணப்படுற பிரதேசம் விளங்கினா. அப்ப நாங்க வாயு மூலக்கூறு வியாபித்து காணப்பட்ட பிரதேசம் தானே வாயுட கனவளவு. அப்ப அதற்கு எப்படி சொல்லலாம், வாயு ஒன்ற கனவளவுன்றது எதுக்கு சமன்டா, பாத்திரத்தின் கனவளவு, பாத்திரத்திட கனவளவு மைனஸ் வாயு மூலக்கூறுகளின் கனவளவு, வாயு மூலக்கூறுகளின் கனவளவு விலகினா. என்னன்றது விலகினா நான் சொன்னதானே, இந்த களிமண்ணாலான ஒரு குற்றி அதுல மாபில பதிச்சு வச்சுக்கிறாய். இப்ப அந்த மாபில எல்லாம் தூக்கிட்டாயிண்டா சரிதானே, களிமண்ணாலான குற்றியோட பாத்திரத்துல கனவளவு மாறி அதுல இருந்து அந்த மாபில் கல்ல நீ கழட்டி எடுத்து விட்டாயின்னு சொன்னா, மாபில் எடுத்தா என்னத்த அந்த மாபில் இல்லா மாபில்ன்றது என்னத்த வாயு மூலக்கூறு மாறி. இப்ப பேலன்ஸா மிஞ்சின துண்டு தான் என்னத்த வாயுட கனவளவு விலகினா. அப்ப இது முதலாவது விளங்கும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ரைட், இந்த வாயுக்களை நாங்க ரெண்டா பிரிப்போம். இப்பதான் நாங்க செல்ல போனா பாடத்துல ஒரு புதிய வசனத்தை என்ன செய்யறோம்டா அறிமுகப்படுத்துறோம். வாயுக்களை நாங்க என்ன செய்வோம்டா ரெண்டா பிரிப்போம். அது என்ன வாயுக்களை ரெண்டா பிரிக்கிறேன்டா உண்டு, மெய்வாயு ஒன்று என்னத்த மெய்வாயு, இன்னொன்று என்னத்தண்டா இலட்சிய வாயு, இன்னொன்று என்ன இலட்சிய வாயு. அது என்ன மெய்வாயு இலட்சிய வாயு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, மெய்வாயுன்ற என்ன ரியல் கேஸ் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இலட்சிய வாயு அதுல வரைவிலக்கணம், அது இங்கிலீஷ் டேர்ம் சரியா. மெய்வாயுனா ரியல் கேஸ், அதே மாதிரி இலட்சிய வாயுனா என்ன ஐடியல் கேஸ். மெய்வாயுனா என்ன ரியல் கேஸ், அதே மாதிரி இலட்சிய வாயுனா என்ன ஐடியல் கேஸ். அப்ப அது என்னத்த மெய்வாயு இலட்சிய வாயு அப்படின்னாடா, இப்ப எங்க நடைமுறையில உங்களுக்கு தெரியும் தானே, ஓட்டு வாயுக்கிறது தானே நாங்க சுவாசிக்கிறோமா இல்லையா நடைமுறையில, சுவாசிச்சுட்டு வெளியோட்டுவோம் CO2 வாயு. அதே மாதிரி என்னத்த வாகனங்கள்ன்ற பொதுவா டயர்களை நிரப்புறதுக்கு N2 யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்ப அப்படி என்ன நடைமுறையில வாயுக்கள் காணப்பட்டதுன்னு அதுக்கு நாங்க செல்றது என்னத்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாங்க சொல்றது என்ன மெய் வாயு விலகினா. அப்ப இலட்சிய வாயுன்னா என்ன, இலட்சிய வாயுனோட உண்மையை ஐக்கிற அப்படின்னு கேட்டா இலட்சிய வாயுன்னு என்ன இல்ல விலகினா. இலட்சிய வாயுன்றது எப்படின்னா, வாயு ஒன்று இப்படித்தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பெர்ஃபெக்டா ஒரு ரூல் ஒன்று போட்ட முடிவையே. நாங்க வாயு ஒன்று இப்படித்தான் நீக்கணும் ஒரு பெர்ஃபெக்டான ரூல் ஒன்று நீக்கிறான்னு கேட்டா ரூல் ஒன்று நீக்குது.
அது எங்க வரும்னு சொன்னா எங்கட பாடத்துல வந்து என்ன கடைசிக்கு முந்தின தலைப்பு வாயு இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு உண்டு. அதுலதான் நாங்க என்ன படிப்போம்டா இலட்சிய வாயுடா இப்படித்தான் நீக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இலட்சிய வாயுக்கு சில விதிகள் வந்து என்ன விதிக்கப்பட்டி. அப்ப அதை நாங்க பாக்குறதான் இல்லைங்கண்ணா. அப்ப அப்ப உண்மரே வந்து அப்படி இலட்சிய வாயு உண்டு. இப்ப நீ சும்மா செல்லுவாப்போமே எனக்கு இப்படி ஒரு ஆள் ஈக்கணும் இப்படி இருந்தா தான் அவர் பெர்ஃபெக்ட்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிறாயின்னு சொன்னா அப்படி ஒருத்தன் ஈக்க மாட்டான் விலையினா. ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒரு குறை வேண்டியதான் வேணும் விலையினா. குறை வேண்டி ஈக்கும் எப்படி அல்லது மாதிரி. அப்ப இலட்சியவாயினோட உண்மையில ஈக்கிறேன்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லை விலையினா. அப்ப மெய்வாயுக்கள் தான் எங்க நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்யலன்னு சொல்லுவாக்கும் ஈக்கிறது. இலட்சிய வாயினோட என்னன்னு சொல்லுவாக்கு இல்ல. அப்ப இதுல பாரு அப்ப ஏன் நாங்க இந்த மெய்வாயு இலட்சிய வாயின்னு ரெண்ட கதைக்கிறோம்டா நாங்க பின்னால வந்து கேள்விகள் எல்லாமே செய்யறது எதுக்குன்னு சொன்னா சரியா. ரைட். நாங்க பின்னால வந்து இந்த கேள்விகள் எல்லாமே நாங்க செய்வோம் என்னத்துல அப்படின்னு சொன்னா வந்து என்ன இப்ப நாங்க வந்து பின்னால வந்து எங்கட பாஸ் பேப்பர்லயோ இங்கேயோ நாங்க கேள்வி செய்யறது எதுக்குன்னு சொன்னா வந்து என்ன இலட்சிய வாய்வு தான் நாங்க செய்யும் விளையினா. அப்ப உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா இப்ப பிசிக்ஸ்ல நீங்க படிப்போங்க தானே. மெக்கானிக்ஸ் எல்லாம் படிச்சுப்போம். மெக்கானிக்ஸ் படிக்க போல புவியீர்ப்பு இயக்கம் எல்லாம் படிச்சு போல் தானே. புவியீர்ப்பு இயக்கத்துல நீ எப்படி படிச்சுப்பாய் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஒரு உதாரணத்துக்கு பில்டிங் ஒன்றுக்கு மேலே இருந்து ஒரு பொருளை நீ தூக்கி போட்டுறாங்கன்னா அந்த பொருள் என்ன செய்யும்னு சொல்லுவாங்க கீழே வந்து உழுவத்துக்கு எடுக்கிற டைம் எல்லாம் நீங்க அளக்குறது தானே. அந்த அப்படி டைம் எல்லாம் அளக்கக்குள்ளே நீ என்னத்த உண்மையிலே வந்து என்னத்த நீ அளந்த டைமா பெறப்படுமான்னு கேட்டா உண்மையான நடைமுறை வாழ்க்கையில அளந்த டைமை விட வந்து என்ன பெரும்பாலும் குறைஞ்ச டைம் இந்த கூட்டின டைம் தான் செய்யும் கிடைக்கும் ஏன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி அந்த கேள்வியை செய்யறன்னு சொல்லுவாப்போம். மேல பில்டிங்ல இருந்து உட்டாயின்னு சொன்னா வழித்தட உண்டுமே இல்ல கீழே வந்து என்ன செய்யும்னு சொல்லுவாங்க வந்து விழும் அப்படின்னு நினைச்சு போட்டு நாங்க கேள்வி செய்யுது. ஆனா உண்மையான வாழ்க்கை எடுத்தோம்னா என்ன கீழே அந்த பொருள் வார டைமுக்கு வழி வந்து என்ன செய்யும் எதிர்க்க வந்து என்ன செய்யும் ஒரு தடையை வழங்கும். அதெல்லாம் என்ன வந்து செய்யறதுக்கான டைம் வந்து என்ன செய்யும் சொல்லுவாங்க கூடுமா இல்லையா. அல்லாது மாதிரிதான் மெய்வாய்க்கும் கேள்வி செய்யல இல்லைங்கண்ணா. இலட்சிய வாய்க்கு மட்டும் தான் என்ன செய்யலாம் நாங்க அந்த பிசிக்ஸ் கேள்வி செய்யற மாதிரிதான் இலட்சிய வாய்க்கு தான் கேள்வி செய்யல் இல்லைங்கண்ணா. அப்ப கேள்வின்னு வரக்குள்ளே வாரது ஃபுல்லா எதுல வரும்னு சொல்லுவாங்க இலட்சிய வாயில தான் என்ன செய்யும் வரும். ரைட். பாருங்க அடுத்து அப்ப இதுல மெய்வாயு நீ எடுத்தீங்கன்னு சொன்னா மெய்வாயு அப்ப அந்த மெய்வாயுன்றது எப்படி இருக்கும்டா உதாரணத்துக்கு இதான் என்ன மெய்வாயு தொகுதின்னு வச்சுக்கோ. என்ன வாயு மூலக்கூறுக்கு என்ன ஒரு பருமன் உண்டு. அதே மாதிரி வந்து என்ன இலட்சிய வாயு நீ எடுத்தீங்கன்னா இலட்சிய வாயு இப்படி என்னத்தை நான் வரைஞ்சிக்கிறதுல ஒரு வித்தியாசம் விளங்கு. மெய்வாயுவை வரையக்குள்ளே கொஞ்சம் இப்படி பெரிய பெரிய கோலம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அப்ப இதெல்லாம் வரையக்குள்ளே வந்து என்ன டொட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுவும் டொட் இல்ல இதுவும் கோலம் தான். ஆனா என்ன கிட்டத்தட்ட டொட்ர சைஸுக்கு சிறிசான இடத்துல செல்வாங்க கோலம் விளங்கினா. ஏன் நான் இது இப்படி வரைஞ்சிக்கிறேன்டா இது வந்து என்னத்துல செல்வாப்போம் வாயு இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கைக்கு கீழே வார ஒரு விஷயம். இப்பைக்கு அது உங்களுக்கு சம்டைம் விளங்காமிக்கலும் நாங்க பின்னால படிக்கக்குள்ள உங்களுக்கு சுர விளங்குறது விளங்கின. என்னன்னு சொன்னா இலச்சேவா இந்த இப்படித்தான் நீக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று வகுத்து வச்சுக்கிறேன். அந்த ரூலின் அடிப்படையில தான் நான் வரைஞ்சிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்டா வாயு மூலக்கூறுகள் பொதுவா எப்படி இருக்கும்டா கோள வடிவம் வைக்கும்ன்ற மாதிரி நாங்க எடுக்கு அப்படி எடுக்கக்கொள்ளே இலட்சிய வாயு மூலக்கூறுகள் வந்து எப்படி இருக்கும்டா கிட்ட கோள வடிவம் தான். ஆனா அவங்களோட மூலக்கூறுக்குன்னு சொல்லி ஒரு கனவளம் உண்டிக்குமே இலட்சிய வாயு மூலக்கூறுக்குன்னு சொல்லி ஒரு கனவளம் உண்டிக்குமா இல்லையா. அந்த இலட்சிய வாயு மூலக்கூறோட கனவளம் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா புறக்கணிக்க. ஆனா மெய்வாயு மூலக்கூறோட கனவளம் எனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க புறக்கணிக்க இயலாது. அப்ப அது என்னத்த இலட்சிய வாயுட மூலக்கூட கனவளவு புறக்கணிக்க இல்லை. இப்ப அதெல்லாம் ரூல் மாதிரி அதை நான் விளங்கப்படுத்த போனா கடைசி துண்டுக்கு போற மாதிரி அது எங்களுக்கு இன தேவல். அதாவது என்னடா ஒரு மெய்வாயுவுக்கும் இலட்சிய வாயுக்கும் இடையில பிரதானமான ரெண்டு வேறுபாடு இருக்குது. இதை இப்பைக்கு நீ வேறுபாடுன்னு பாடமாக்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்க பின்னால படிப்போம் தானே படிக்கக்குள்ள வந்து அந்த வேறுபாட்டை நாங்க வந்து கிளீனா ஒழுங்கா விளங்கப்படுத்துவேன். அந்த வேறுபாடு என்னத்தை வேறுபாடு எப்படி இல்லாம கேளு அது எல்லாத்தையும் நாங்க விளங்கப்படுத்துவோம் சரியா. அப்ப என்னடா வேறுபாட்டை நான் செல்றேன் இந்த இடத்துல என்னன்னா உனக்கு தெரியும் வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன காணப்படுற மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை என்ன செய்யப்படும் காணப்படுமா இல்லையா. வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன காணப்படும் மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை நீங்க படிச்சுப்போங்க என்ன ஐதரசன் பிணைப்பு அயன் இருமுனைவு அயன் தூண்டி இருமுனைவு 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 அந்த மாதிரி என்ன மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை இழைக்கிறா இல்லையா. அதுல ஏதோ ஒரு வகையான அயன் இருமுனைவு எல்லாம் வரல என்ன
அந்த மூலக்கூற்றிடையே கவர்ச்சி விசைகள் வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன செய்யப்படும் சொல்லுவாங்க, காணப்படும். விளங்கினா? ஆனா எங்க காணப்படும்? மெய்வாயுல. இலட்சிய வாயுல என்ன செய்யாதுன்னு சொல்லுவாங்க, வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசைகள் என்ன செய்யப்படாது, காணப்படாது. வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை என்ன செய்யப்படாது, காணப்படாது. அப்ப இப்பைக்கு அது காணப்படாதுன்னு நினைச்சுக்கோ, பின்னால் நாங்க வந்து என்ன செய்வோம், அதை நாங்க படிப்போம். விளங்கினா? அதே மாதிரி மெய்வாயு மூலக்கூறுகளோட பாருங்க, நான் சொல்ற வசனத்தை பார்த்துக்கோ. மெய்வாயு மூலக்கூறுகளோட கனவளவு எனக்கு என்ன செய்யலாது, புறக்கணிக்கலா. ஆனா இலட்சிய வாயு மூலக்கூறுகளோட கனவளவு எனக்கு என்ன செய்யலாம் சொல்லுவாங்க, புறக்கணிக்க இயலும். இல்லைங்களா? அப்ப ரெண்டு பிரதானமான வேறுபாடு சொன்னேன். ஒன்று வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை ஒன்று ஈக்குது, இங்கே இல்லை. வாயு மூலக்கூறுக்கு கனவளவு ஒன்று இங்கே ஈக்குது, இங்கே இல்லை. அந்த ரெண்டு தானத்தில் சொல்லுவாங்க வேறுபாடு. இப்ப பாருங்க, ரைட். அப்ப இதை நாங்க படிக்கிறதுக்கும் வாயுட கனவளவுக்கும் என்னத்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீ செல்லு பாக்க, வாயுட கனவளவுன்றது வந்து பாத்திரத்துல கனவளவு மைனஸ் வாயு மூலக்கூறுகளோட கனவளவு தானே. அப்ப நான் எடுக்கிறேன் பாரு எப்படின்னா, இது ரெண்டும் சமனான கனவளவுடைய குடுவைகள். பாத்திரம் வந்து ரெண்டும் எப்படி சமனானது. இதுல கனவளவு உதாரணத்துக்கு வந்து 1000 சென்டிமீட்டர் கனம், இதுல கனவளவு என்னத்த 1000 சென்டிமீட்டர் கனம். ரைட், ரெண்டும் சமனான என்னத்த பாத்திரம். இப்ப இதுல இந்த மூலக்கூறு ஒன்றுக்கு ஒரு கனவளவு வைக்கின்றானே, இந்த மூலக்கூறு ஒன்றுக்கு ஒரு கனவளவு வைக்கின்றானே, இந்த மூலக்கூறு ஒன்றோட கனவளவு நான் எடுக்கிறேன் 1 சென்டிமீட்டர் கனம் அப்படின்னு. இந்த மூலக்கூறு ஒன்று கனவளவு எப்படி ஆகும், அப்ப கிட்டத்தட்ட 0.01 சென்டிமீட்டர் கனவளவு வைங்களேன். இப்ப ரெண்டு கொலையும் 10 மூலக்கூறு ரெண்டு வையே, ரெண்டு கொலையும் 10 மூலக்கூறு. இப்ப நீ செல்லு வாயுட கனவளவை கணிக்க சென்னா இதுக்கு நீ எப்படி கணிப்பைன்னு சொல்லுவாங்க, வாயுட கனவளவை கணிக்க சென்னா இதுக்கு நீ எப்படி கணிப்பைன்னு சொல்லுவாப்போம். வாயுட கனவளவு எதுக்கு சமன், என்ன 1000 பாத்திரத்துல கனவளவு. அதுல இருந்து என்ன வாயு மூலக்கூண்ட கனவளவை கழிக்கிறேன்டா, ஒன்று கொண்டு மொத்தம் 10ன்னா என்ன, 10க்கு 10 சென்டிமீட்டர் கனம் வரப்போரு. அப்ப என்ன வரப்போரு, கிட்டத்தட்ட 990 சென்டிமீட்டர் கனம். விளங்கினா? அதை இங்க நீ கணிக்க போறாயிண்டா, மொத்தம் என்ன 1000 சென்டிமீட்டர் கனம் பாத்திரத்துல கனவளவு. ஒரு மூலக்கூறுக்கு வந்து என்ன .01 சென்டிமீட்டர் கனம்னா 10க்கு எவ்வளவு வரும் சொல்லுவாங்க, .1 என்னத்து சென்டிமீட்டர் கனமா இல்லையா. கழிச்சு என்ன வரும், 999.9 சென்டிமீட்டர் கனம் வருமா இல்லையா. அப்ப பாரு, இது ஆல்மோஸ்ட் திருப்பி என்னத்த இந்த 1000 சென்டிமீட்டர் கனம் மாறியால. விளங்கினா? ஆனா இங்க ஒரு 10 மட்டும் குறைஞ்சிக்குது. அப்ப என்ன செல்ல வாரண்டா, இலட்சிய வாயு ஒன்றோட கனவளவா நாங்க எதை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, சரியா. இலட்சிய வாயு ஒன்றோட கனவளவை நாங்க எதை எடுக்கிறேன்னு சொல்லுவாகும், பாத்திரத்துல கனவளவு எடுப்போம். விளங்கினா? இலட்சிய வாயு ஒன்றோட கனவளவாக நாங்க எடுக்கிறது எதுன்னு சொல்லுவாங்க, பாத்திரத்திட கனவளவு. அதே மாதிரி மெய்வாயுக்கு அப்ப பாத்திரத்திட கனவளவை எடுக்கலுமான்னு கேட்டா என்ன செய்யலாது, எடுக்கலாம். அப்ப ஏண்டா அதுக்கு வாயு மூலக்கூறுக்கு ஒரு கனவளவு உண்டு, ஈக்கிறல புறக்கணிக்க இயலாத ஒரு கனவளவு உண்டு. அப்ப கழிவட கொலை கழிவற்று. ஆனா இங்க ஆல்மோஸ்ட் என்ன கழிவற்றது பூச்சியம் மாதிரி கிட்டத்தட்ட. விளங்கினா? அப்ப என்ன, அப்ப இது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன், நான் இதுக்கு முன்னுக்கே சொன்னேன், நீ கேள்வி செய்யற டைமுக்கு நாங்க செய்யறது இலட்சிய வாயுக்கு தான் கேள்வி செய்யுது. மெய்வாயுக்கு ஆக கடைசிக்கு 1-2 கேள்வி பார்ப்போம், வந்தர்வால்ஸ் சமன்பாடுன்னு சொல்லி நாங்க பின்னால பார்ப்போம். அது வரும். மற்றபடி என்ன பாஸ் பேப்பர்ல பெரிய பெரிய கேள்விகள் வரக்குள்ள இதுல வரும். இலட்சிய வாயுல மட்டும் தானே செய்ய முடியும்னா வரும். அப்ப இந்த இலட்சிய வாயுல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னா, இலட்சிய வாயுக்கு கனவளவா என்னத்தை எடுக்கிறன்ற ஐடியா உனக்கு ஈக்கணுமா இல்லையா. அப்ப கேள்வியில தரவா தரப்பட கொள்ளு, பாத்திரத்தின கனவளவு தான் என்னத்தையா தரப்படும் சொல்லுவாங்க, தரவாக என்ன செய்யப்படும், தரப்படும். இல்லைங்க என்னன்றது பாத்திரத்தின கனவளவு தான் என்னத்தை செய்யப்படும், தரவா தரப்படும். யாருக்குன்னு சொல்லுவாங்க, இலட்சிய வாயுட கனவளவுக்கு. அப்ப அது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன, இலட்சிய வாயுட கனவளவு ஒன்று நீ எங்க சரி ஒரு இடத்துல வந்து என்ன போட வேண்டி தேவைப்படுறா, பாத்திரத்தின கனவளவு தான் என்ன தேய்க்கும், இலட்சிய வாயுட கனவளவு என்ன செய்யும், ஈக்கும். ஆனா மெய்வாயுக்கு அப்படி போடலாம். மெய்வாயுக்கு கேள்வியும் என்ன கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த விஷயங்களை தான் உங்களோட நோட்ல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நோட்ல பாருங்க, நான் போட்டிக்கிறேன் வாயுக்களை 2ஆ பிரிச்சுக்கிறேன், மெய்வாயு இலட்சிய வாயு. அதே மாதிரி என்ன அந்த இந்த ஒரு மாதிரி கால்குலேஷன் ஒன்று காட்டி போட்டுட்டு இவருக்கு பாத்திரத்துல கனவளவு எடுக்கிறேன், இவருக்கு அப்படி எடுக்கிறேன்னு சொல்ற விஷயத்த நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், காட்டிக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, இதுல அதுல நோட் போட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறது, நோம்பல உனக்கு இப்ப விளங்கிக்கும்னு நான் நம்புறேன். என்னண்டா பாரு, இலட்சிய வாயு மூலக்கூறுட கனவளவை புறக்கணிக்கலும் மெய்வாயு மூலக்கூறுட கனவளவை புறக்கணிக்க இயலாதானே. அப்ப வாயு மூலக்கூறு ஒன்றின் கனவளவுன்னு சொல்லக்கூட அது யாருக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க, மெய்வாயுக்கா கூட இலட்சிய வாயுக்கா கூடனா யாரு கூட, இலட்சிய வாயுக்கு மெய்வாயுக்கு கூட. இல்லைங்களா? இப்படி வாயு மூலக்கூறு ஒன்றின் கனவளவுன்றது யாருக்கு கூட அப்படின்னு கேட்டா என்ன,
இலட்சிய வாய்க்கா கூட மெய்வாய்க்கா கூட இது என்ன கிட்டத்தட்ட டொட் மாதிரி புறக்கணிச்சதே இல்லை. இது அப்படி இல்லையா, கோலம் மாதிரி கொஞ்சம் பெருசா விளங்குறல்ல, இது கோலம் தான் ஆனா குட்டி கோலம், டொட் அளவு, இது கொஞ்சம் பெரிய கோலம். அப்ப இதை புறக்கணிக்க இயலாதல்ல. அப்ப மெய்வாயு மூலக்கூறுகளோட கனவளவு இலட்சியவாயு மூலக்கூறுகளோட கனவளவை விட என்னன்னு சொல்லுவாங்க, பெருசி. சரிங்களா? அடுத்த விஷயம், வாயுட கனவளவுன்னு வரக்குள்ள, நான் இதுக்கு முன்னுக்கு சொன்னது வாயு மூலக்கூட கனவளவு. வாயுட கனவளவு வரக்குள்ள எப்படி வரும்னு சொல்லுவாங்க, வாயுட கனவளவு யாருக்கு பெருசு, பாத்திரத்தின கனவளவு யாருக்கு சமன், இலட்சிய வாயுட கனவளவுக்கு சமன். ஆனா மத்த ஆளுக்கு அப்படி இல்லை. அப்ப வாயுட கனவளவு யாருக்கு பெருசுன்னா யாருக்கு பெருசு, மெய்வாயுக்கா பெருசு இலட்சிய வாயுக்கா பெருசுன்னா இலட்சிய வாயுக்கு பெருசு. அந்த விஷயம் உனக்கு என்ன கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப வாங்க அடுத்தது எங்கிட்ட என்ன, கடைசி என்ன கணியம் வாயுட வந்து என்ன அமுக்கம் அப்படின்றது. ரைட், வாயுட அமுக்கம். இப்போ உனக்கு தெரியும் வந்து வாயு வந்து என்ன செய்யும், அமுக்கத்தை தோற்றுவிக்குமா இல்லையா. வாயு அமுக்கத்தை தோற்றுவிக்கிறது லேசான ஒரு உதாரணம். உதாரணத்துக்கு என்னண்டா, இப்ப நீ பலூன் ஒன்றை வந்து ஊதுரைன்னு வையே, பலூன் ஒன்றை ஊதுரை அப்படின்னு சொன்னா, நீ ஊதுற பலூன் வந்து என்ன கடைசி வரைக்கும் நீ ஊத ஊத பெருசாகி கொண்டே போகுமாண்டா, அப்படி இல்லை. இல்லைங்கண்ணா, ஒரு கட்டத்துக்கு மேல பலூன் என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம், நீங்க ஊதுற வந்து என்ன காத்த தாங்கே இல்லாம வெடிக்குமா இல்லையா. அது வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க, நீ உள்ளுக்கு வலிய நிரப்ப 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 என்ன நடக்கிற, உள்ளுக்கும் வலி மூலக்கூறுகள்ட வந்து என்னத்த எண்ணிக்கை கூடிட்டே போகும். எண்ணிக்கை கூடிட்டே போன அமுக்கம் கூடிட்டே போகும். அமுக்கம் கூடுறதால ஒரு கட்டத்துல அந்த அமுக்கத்தை அந்த பலூனுக்கு என்ன செய்யலா போகும், தாங்கலா போகும். அதனால அந்த பலூன் என்ன செய்யுதுன்னு சொல்லுவாங்க, வெடிக்குது. இல்லைங்களா. அப்ப அது எப்படி அது அமுக்கம் உள்ளுக்கு தோற்றுவிக்கப்படுற ஐடியா உனக்கு ஈக்கணுமா இல்லையா, எப்படி அந்த அமுக்கம் தோற்றுவிக்கப்படுற அப்படின்ற ஒரு ஐடியா. சரி பாருங்க, இப்ப போர்ட் கொஞ்சம் பூசிதானே போம் ஆயின போதா ஒழுங்கு அழிவட்டு இல்லை உங்களுக்கு, நான் நினைக்கிறேன் வீடியோட கிளியரா விளங்குறேன். ரைட், என்ன வாயுட அமுக்கம், வாயுவின் அமுக்கம், வாயுவின் அமுக்கம் பொதுவா பி என்று குறிச்சு காட்டும். ரைட், அப்ப இதுல என்ன விஷயம் என்றாடா, கிளாஸ்ல நீக்கணும் இல்லையா. ரைட், அப்ப பாருங்க, அப்ப வாயுட அமுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இதான் கேஸ். இப்ப அமுக்கம்ன்றது எப்படி தோற்றுவிக்கப்படுறா, உனக்கு நோமல் ஒரு ஐடியா உண்டு, இது தெரியும் தானே. இப்ப இது என்ன தெரிஞ்சுன்னா, என்ன உதாரணத்துக்கு ஏ என்ற என்ன ஒரு மேற்பரப்பு, ஏ என்ற ஒரு குறுக்கு வெட்டு பரப்பை வச்சு கொண்டிருக்கிற, சரியா, ஏ என்ற ஒரு குறுக்கு வெட்டு பரப்பை வச்சு கொண்டிருக்கிற என்னத்த ஒரு சுவர் அப்படின்னு வச்சுக்கொள்வேன். அப்ப இந்த சுவர்ல வந்து நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொன்னா வந்து என்ன எஃப்ன்ற என்ன ஒரு விசைய வந்து என்ன செய்யறாய்னா வழங்குறாய். அப்ப எஃப்ன்ற அந்த விசையை நீ வழங்குறாய்ன்னு சொன்னா, இந்த ஏன்ற அந்த குறுக்கு வெட்டுல எஃப்ன்ற அந்த விசையால பிரயோகிக்கப்படுற அமுக்கம் எதால தரப்படும் சொல்லுவாங்க, பி சமன் என்ன எஃபிங்கில் ஏ ஆல தரப்படுமா இல்லையா. பி சமன் என்ன எஃபிங் இல்லை. அப்ப இதுல உனக்கு தெரியும் வந்து என்னது, அப்ப குறிப்பிட்ட ஒரு விசைய ஓரலகு மேற்பரப்புல நாங்க பிரயோகிச்சோம்டா, அதாவது ஓரலகு மேற்பரப்புல பிரயோகிக்கிற அந்த விசைக்கு பேர் தானே சொல்லுவாங்க அமுக்கமா இல்லையா. அப்ப வாயுவும் அமுக்கத்தை தோற்றுவிக்கிறது இதே கன்செப்ட்ல தான். அப்படின்னு சொன்னா, இப்ப நீ ஒரு வாயு தொகுதி எடுத்தாயின்னு வையே, நீ ஒரு வாயு தொகுதியை நீ எடுக்கிறாய் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு வாயு தொகுதி எடுத்தாயின்னா வாயு எப்படியான ஆளுன்னு சொல்லுவாங்க, அதைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல. அது என்னத்த எலுமாறா வந்து சுத்தி திரியக்கூடிய ஒரு ஆளா இல்லையா. அதாவது பாட்டுல என்ன செய்யும், ஒரு வாயு இந்த பக்கத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொரு வாயு இந்த பக்கத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொரு வாயு மூலக்கூறு இந்த பக்கத்துக்கு, அப்படியே அது என்ன ரெண்டமா வந்து என்ன செய்யும்னு சொல்லிப்பாங்க, சுத்தி சுத்தி திரியும். அப்படி சுத்தி திரியிற டைமுக்கு என்னன்னா, யாரு சரி ஒரு ஆள் எப்படியான ஆள் ஆயிக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி சுத்தி திரிய கொள்ள வாயு மூலக்கூறுகள் தமக்குள் என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, மோதுகை அடைவாங்க தானே. இப்ப ரெண்டமா இப்பதான் அதுக்கு ஒரு ரூம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பேரை கண்ணை கட்டி சுத்து கொண்டு விட்டுட்டா என்ன நடக்கும், எங்க போறன்னு தெரியாது. ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, ரெண்டமா முட்டிப்படுவாளா இல்லையா. அது மாதிரி வாயு மூலக்கூறுகள் தமக்குள் என்ன செய்யும் சொல்லுவாங்க, முட்டிப்படு. இப்ப நீ இப்ப அந்த ரூமுக்குள்ள உடனே இப்படி கண்ணை கட்டி விட்டேன்னு சொன்னா, நீ போற ரூட்ல யாரு சரி ஒரு ஆள் ஈந்தா தானே நீ அவங்களுக்கு முட்டிப்படுற. நீ போற ரூட்ல யாருமே இல்லைண்டா நீ எங்க போய் முட்டிப்படுவேன்னு சொல்லுவாங்க, ரூம்ல சோர்ல போய் முட்டிப்படுவேன் இல்லைங்கண்ணா. அப்ப அது மாதிரி இவங்களோட செலா கழிப்பாங்க என்ன சொல்லுவாங்க, பாத்துக்கிறதுல சோரோட போய் என்ன செய்வாங்க, மோதுகையை வந்து என்ன செய்வாங்க ஏற்படுத்துவாங்க.
அப்ப அந்த பாத்திரத்தின் சுவர்ல மோதுகை ஏற்படுத்திக்கொள்ள அங்க ஒரு விசை பிரயோகிக்கப்படுமா இல்லையா? அதனால இந்த கேஸ் என்ன அமுக்கம் என்ன செய்யப்படும்? தோற்றுவிக்கப்படும். அப்ப வாயுவால் அமுக்கம் எப்படி தோற்றுவிக்கப்படும் சொல்லுவாங்க? வாயு மூலக்கூறுகள் தமக்குள் மோதுகைக்கு உட்படும். அதே மாதிரி என்ன பாத்திரத்துல சுவரோட என்ன செய்யும்? மோதுகைக்கு உட்படும். இது ஏதாவது அமுக்கம் தோற்றுவிக்கப்பட்டு சொல்லுவாங்க. என்ன பாத்திரத்துல சுவரோட மோதுறதால என்ன வாயுட அமுக்கம் என்ன செய்யப்படும்? தோற்றுவிக்கப்படும். அப்படி எத்தனை வாயு மூலக்கூறு மோதுறோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யும்? நிறைய விசை வரும். நிறைய பேர் பெய்து சோத்துல மோத 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 என்ன நடக்கும்? எல்லா பக்கத்துலயும் விசை என்ன செய்யப்படும்? பிரயோகிக்கப்படுமா இல்லையா? அதான் அந்த வாயு தொகுதியில வார என்ன மொத்த அமுக்கமாயிக்கும். அந்த விசையால வாரதான் வாயு தொகுதியில வார என்னத்தையும் மொத்த அமுக்கமாயிக்கும். ரைட். அப்ப பாருங்கோ. ரைட். அப்ப இதுல பாரு, நாங்க இதுக்கு முன்னூறு காய்ச்ச மாதிரி நாங்க ஒவ்வொரு பதத்தை பார்க்க கொள்ளையும் அந்த பதத்துக்கு கொடுக்குற குறியீடை பார்த்திப்போம். என்ன மூலுக்கு என்னன்ற குறியீடு, கனவளவுக்கு வீன்ற குறியீடு, அதே மாதிரி அமுக்கத்துக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பி என்ற குறியீடு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட கூறுக்கு நாங்க கொடுக்குற அலகுகளை என்ன செஞ்சுப்போம்னா பார்த்திப்போம். அப்ப அமுக்கத்துடைய எஸ்ஐ அலகா நாங்க எதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பெஸ்கலை கொடுப்போம். அமுக்கத்துடைய எஸ்ஐ அலகா நாங்க எதை கொடுக்குறோம்? பெஸ்கல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அமுக்கத்துக்கு இன்னும் அலகு எழுகிறேன், நியூட்டன் மீட்டர் -2 அலகுகிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி என்ன ஏடிஎம் ஏடிஎம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பா அப்படின்னு சொல்லிக்கிற டோண்டிக்கிற விளையும். அடுத்தது மில்லி மீட்டர் இரசம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? அமுக்கத்தை அளக்கிறதுக்கான அலகுகள். அப்ப இதுல உனக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா எஸ்ஐ அலகு யாருன்னு சொல்லுவாங்க? பெஸ்கல் தான் அமுக்கத்துல என்னன்னு சொல்லுவாங்க? எஸ்ஐ அலகு. அப்ப பெஸ்கல்ன்றது என்னத்த? நியூட்டன் மீட்டர் -2 தான் நாங்க பெஸ்கல்ன்ற பாரு பார்ப்போம். இந்த எஃப்ன்றது என்ன? விசை தானே. விசைட அலகு என்ன? நியூட்டன் தானே. ஏன்றது என்ன? பரப்பு தானே. பரப்புண்டா வீட்ட வர்க்கம் தானே. மேல போனா என்ன வர போறோம்? நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி வர போறேன். அப்ப இது தான் என்னத்தண்டா எஸ்ஐ அலகு. அப்ப நான் இதுக்கு முன்னுக்கு சொன்ன தானே என்னத்த கேள்வியில வந்து பாகைசியில வெப்பநிலை தாராங்கன்னா நீ கட்டாயம் என்ன அதை கேள்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நான் சொல்லி தந்தேனா இல்லையா? அல்லது மாதிரிதான் அமுக்கத்தை அவர் எந்த அலகுல தந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ அதை எதுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க? பெஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கன்வெர்ட் பண்ணி தான் ஆன்சருக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணாம என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க? ஆன்சருக்கு என்ன செய்யலும் போகலும். ஆனா பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் அழக வந்து என்ன செய்ய வேண்டி வரும்? எஸ்ஐ அலகுக்கு மாத்தி பிரதியிட வேண்டி வரும் இல்லைங்களா? அப்ப பெஸ்கல்ன்றது நியூட்டன் மீட்டர் -2 சமனே. அதால பெஸ்கல் நியூட்டன் மீட்டர் -2 தந்த திருப்பி பெஸ்கலுக்கு மாத்த தியாலம் ஒன்று செய்யணுமாண்டா அப்படி ஒன்று இல்லையா? அப்ப ஏடிஎம் தந்தா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு ஏடிஎம் எதுக்கு சமனாயிக்கும்டா? ஒரு ஏடிஎம் எதுக்கு சமனாயிக்கும்டா? 1.01325 தர 15 பெஸ்கலுக்கு சமனாயிக்கும். அப்ப அது என்ன 1,1325 பெஸ்கல் தான் எதுக்கு சமன்? ஒரு ஏடிஎம்முக்கு சமன் விலகினா. அப்ப ஏடிஎம்ல ஒரு அமுக்கம். அப்ப இதை நாங்க அண்ணளவா எப்படி சொல்லுவோம்னா 1 தர 15 பெஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எங்க சரீரத்துல ஒரு அமுக்கம் ஏடிஎம் பெருமானத்துல தரப்பட்டு சென்னா நீ அதை பெஸ்கலுக்கு மாத்திரம் என்ன வேலை பார்த்தா சரி 15 என்ன பெருக்கினா சரி உண்டுன்றது எப்படியுமே உண்ட ஏதாவது பெருக்கினாலும் அந்த விடையால விலகினா. உதாரணத்துக்கு 2 ஏடிஎம் வந்து வந்தா 2 ஏடிஎம் நீ பெஸ்கலுக்கு மாத்த போறேன்னா 2 தர 15 பெஸ்கல் அவ்வளவுதான் விலகினன்றது. அதே மாதிரி என்ன அடுத்த விஷயம் எதுல தந்தாங்கன்னு சொன்னா பார்ல தந்தாங்கண்டா. பார் டிரெக்ட் எதுக்கு சமனாய்க்கும்டா? 1 தர 15 பெஸ்கலுக்கு சமனாய்க்கும் விலகினா. அப்ப பார்ல பெருமானம் தந்தாங்க. ஒரு பார்ன்றது என்ன 1 தர 15 பெஸ்கல். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு டோர் அப்படின்னு சொல்றது என்னத்தை ஆயிக்கும்டா? ஒரு டோர்ன்றது 133 தசம் என்ன 32 பெஸ்கல். 133 தசம் 32 பெஸ்கல் ஆயிக்கும். அப்ப நீ வந்து என்னத்த டோரை பார்க்க டோர்ல உனக்கு தந்திக்கிறாங்கன்னு சொன்னா டோர்ல தந்திக்கிறாங்கண்டா நீ பெஸ்கலுக்கு மாத்திரம் என்ன வேலை பார்க்கணும்? 133.32 பிரிக்கினா சரி. அதே மாதிரி ஒரு மில்லி மீட்டர் ரசம் வந்து எதுக்கு சமனாயிக்கும்டா? ஒரு டோருக்கு வந்து இப்படி ஆகிக்கும் சமனாயிக்கும். அதுல ஒரு மில்லி மீட்டர் ரசம்ன்றது எதுக்கு சமன்? ஒரு டோருக்கு சமனாயிக்கும். இதுண்டா பெருசா தேவைப்படாது. ஆக முக்கியமான உண்டு ஒரு ஏடிஎம்ன்றது எதுக்கு சமனுண்டா? 760 மில்லி மீட்டர் இரசத்துக்கு சமன். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா இரசமானி இல்லாட்டி பாரமானின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னா அப்படின்னா இரசத்தை திரவமா வச்சு கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற அமுக்கத்தை அளக்கிறதுக்கான அளவீட்டு உபகரணங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு மெனோமானி, பாரமானி இதெல்லாம் வந்து என்ன இரசத்தை வந்து லிக்விடா உள்ளிக்கிற இரசம் இல்லைங்களா? அப்ப
அங்க வந்து நாங்க அமுக்க தளர்க்கறதுக்கு அந்த இரசம் எவ்வளவு ஒசர்ன்ற அந்த எவ்வளவு மில்லி மீட்டர் ரசம் ஒசர்ன்றத நாங்க வந்து அதை வச்சுதானே கணிக்குது. அதால கட்டாயம் மில்லி மீட்டர் இரசத்துல தாரன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லுவாங்க, 760 மில்லி மீட்டர் இரசம்ன்றது ஒரு ஏடிஎம்முக்கு சமன்ன்றது. அப்ப எப்படி நான் மில்லி மீட்டர் ரசத்துல தந்தா பெஸ்கலுக்கு மாத்துவேன் உனக்கு தெரியும் தானே. 760 மில்லி மீட்டர் ரசம் ஒரு ஏடிஎம்முக்கு சமன்டா ஒரு ஏடிஎம் 15 பெருக்கினா டிரெக்ட் அதுக்கு வரும் பாரு. ஒரு ஏடிஎம் 15 பெருக்கினத்துக்கு வந்துடும், பெஸ்கலுக்கு வந்துருமல்ல. அப்போ உனக்கு 760 மில்லி மீட்டர் ரசத்தை, அதாவது இரசத்திட பெருமானம் 760 ஒரு ஏடிஎம்முக்கு சமம் தானே. அப்ப மில்லி மீட்டர் ரசத்துல அமுக்கத்தை தாராங்கன்னா நீ அதை பெஸ்டிகன்ட்டுக்கு மாத்தணும். 760 மில்லி மீட்டர் ரசம் வந்து என்ன ஒரு ஏடிஎம்முக்கு சமன்டா உதாரணத்துக்கு உனக்கு தாரது என்ன 700 மில்லி மீட்டர் ரசம்டா எவ்வளவுக்கு சமன் ஏடிஎம்லன்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டு வார விடையை திருப்பி என்ன 15 பேர் கூட்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க, பெஸ்கலுக்கு வரும். இந்த மாதிரி அழகு மாத்தம் உனக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் ரைட். அப்ப நோட்ஸ்ல பாருங்க அழகு மாத்தங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கடா மென்ஷன் பண்ணி தந்திக்கிறாங்க. நோட்ஸ்ல இது சின்ன திருத்தம் முடிக்கிற பாருங்க. அந்த புக்ஸ்ல ஒரு பெஸ்கல்ன்றது வந்து என்ன ஒரு நியூட்டன் மீட்டர்னு போட்டிக்கு, ஒரு நியூட்டன் மீட்டர் இல்ல ஒரு நியூட்டன் மீட்டர் -2. சரி, அடுத்தது பாரு. அடுத்த இந்த விஷயம் தான் நான் ஆல்ரெடி சொன்னது, வாயு மூலப்பொருள் தமக்குள் மோதும் அதே மாதிரி பாத்திரத்துல சூரோட மோதும். இதுல பாத்திரத்துல சூரோட மோதுல அதால என்ன தோற்றுவிக்கப்படும் சொல்லுவாங்க, அமுக்கும் தோற்றுவிக்கப்படும் அப்படின்றது. மற்றது என்ன விஷயம் இந்த ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா அடுத்தது, இப்ப செல்ல போனா இதுக்கு போறதான் நாங்க என்ன செய்ய போறோம்னா பாடத்தொழுக்கு போற மாதிரி. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க இன்ட்ரடக்ஷன். அப்ப இதுல இப்ப நீ யோசிக்கேளு, இவ்வளவு நேரம் ஒரு பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு கேள்வி சரி செய்யற அளவுக்கு வரலடா அப்படின்னு கேட்டா பிவி சமன் என்னாட்டி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சமன்பாடு உண்டு. இந்த பிவி சமன் என்னாட்டி என்ற சமன்பாடு வந்து அப்ளை பண்ற அளவுக்கு நாங்க ஒரு அளவு படிச்சாதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், எம்சிக்யூ எஸ்ஏலைகிற கேள்விகளை வந்து என்ன செய்யலாம்னா அணுகேள்வி விளங்கினா. அப்ப பிவி சமன் என்னாட்டி என்ன நாங்க இன்னும் காணவே இல்லை. அதுக்கு முன்னுக்கு பொயிலின் விதி படிக்கும். பொயிலின் விதிக்கு போற என்னத்தை சார்ல்ஸ் விதி. பொயிலையும் சார்ல்ஸையும் இணைச்சி வாரது இணைந்த வாயு விதி. அதுக்கு பிறகு அவகாதுர விதி. பொயில் சார்ல்ஸ் இணைச்சி வாரது இணைந்த விதி தானே. அப்ப பொயில் சார்ல்ஸ் அவகாதுர மூணையும் இணைச்சி வாரதுக்கு பேர் தான் என்னத்தா என்ன இலட்சிய வாயு சமன்பாடு. அப்ப அந்த அளவு தூரத்துக்கு நாங்க போனோம்னா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா பொதுவா வந்து என்ன எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல அதே மாதிரி எம்சிக்யூல ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை நாங்க அணுகிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னா படிச்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இது ஆரம்பத்துல எப்படி போகும்னு சொன்னா ஓரளவு வந்து நோட்ஸ் பாடம் மாதிரி போகும். ஒரு அறிமுகம் தானே பார்த்துட்டு இருக்கிறோம் விளங்கின. அப்ப மேக்சிமம் நான் வந்து பாஸ் பேப்பர்ல இருக்கிற பாஸ் பேப்பர்ல வந்து இப்பைக்கு நாங்க படிச்சதுக்குள்ள கேள்வி செய்யறதுக்கு வந்து இல்லை. மிச்சம் பழைய கேள்வி ஒன்றுல வந்து அந்த நாங்க ஆரம்பத்துல படிச்சோம் தானே மூலக்கூறுகளோட அமைப்பை பத்தி, அந்த வடிவம் திட்டமானது அந்த கேஸ் அதுல ஒரு கேள்வி ஒன்று என்ன செஞ்சுக்கிறேன்டா வந்து மத்தபடி என்னன்னு சொன்னா கேள்வியில என்ன செஞ்சில்ல வந்து இல்ல. பாருங்க அப்ப இப்ப அப்ப நாங்க வந்து இதுக்கு புறவு நாங்க படிக்க போறது என்னத்தா வாயு விதிகள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொயில்ட விதி சார்ல்ஸ்ட விதி அதுகள் படிக்க போறோம். அப்ப அந்த விதிகளை நாங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு லேசான ஒரு வழி என்னன்னா இலட்சிய வாயு சமன்பாடுன்ற ஒரு ஆளிக்கிற யாருன்னா பிவி சமன் என்னாட்டி செல்ல போன கிடை கேசஸ் முதுகெலும்பு விளங்கணும். அப்ப இந்த பிவி சமன் என்னாட்டின்றது உனக்கு தெரியுமுண்டா இதை வச்சு கொண்டு நான் இதுக்கு பிறகு படிக்க போற பொயில்ட விதி சார்ல்ஸ்ட விதி இந்த மாதிரியான விதிகளோட வரைவிலக்கணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு லேஸ் இல்லைங்க. அப்ப ஆனா இது எப்படி வாரன்னு சொல்லி பாக்க பொயில்ட விதி சார்ல்ஸ்ட விதி எல்லாம் படிச்சு திருப்பி அவகாதர விதி எல்லாம் படிச்சு அதுக்கு பிறகுதான் நாங்க இதை நிறுவுறோம். அப்ப இதை நிறுவுறது அதுக்கு புறவுண்டா அதுக்கு முன்னுக்கே அப்ப இதை எப்படி நாங்க பயன்படுத்துறன்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இல்ல தானே. அதால நான் என்னண்டா ஒரு ரிசோர்ஸ்ல இல்லாத ஒரு முறையொண்ட வந்து என்னத்த ஒரு முறையால நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பிவி சமன் என்னாட்டி நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு நிறுவி காட்ட போறேன். அது சின்ன கேஸ் லேசான ஒரு வேலு. இப்ப நீ யோசிச்சு பாரு, நாங்க இதை எதை வச்சு நிறுவ போறோம்டா அமுக்கத்தை வச்சு நிறுவ போறோம் ரைட். அப்ப எப்படின்னு பாருங்க, இப்ப உனக்கு ஒரு ஐடியா உண்டிக்கிறதானே என்னன்னு சொன்னா இப்ப நான் இதுக்கு முன்னுக்கு சொன்னேன் ஒரு வாயுவை நீ எடுத்தாய் அப்படின்னு சொன்னா அந்த வாயுல வந்து அமுக்கம் எப்படி தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த வாயுல வந்து என்ன வாயுக்கள் வந்து என்ன பாத்திரத்துல சுவரோட மோதுறதாலதான் என்ன தோற்றுவிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க தோற்றுவிக்கப்படுறா இல்லையா. இப்ப நீ ஒரு வாயு எடுத்தாயின்னா அந்த வாயுல
அந்த வாயு மூலக்கூறுகள் பாத்திரத்துல சுவர்ல மோதுறதாலதான் எனக்கு செய்யப்பட்டிருக்கு, நமக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் இப்ப சொல்றேன், ரெண்டு மூலக்கூறு மோதுற டைம்ல, ரெண்டு மூலக்கூறு பாத்திரத்துல சுவரோட மோதுற டைம்ல அமுக்கு மட்டும் தோற்றுவிக்கப்படும் தானே. அதை விட மூலக்கூறுகளோட மோதுக கூட 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 உள்ளுக்கு அமுக்கம் என்ன செய்யும் சொல்லுவாங்க, கூடுதலா தோற்றுவிக்கப்படுமா இல்லையா? அப்ப மோதுகைகள், மோதுகைன்றது எது? இப்ப மூலக்கூறு மூலக்கூறு மோதும், பாத்திரத்துல சுவரோடையும் மூலக்கூறு மோதும். நான் சொல்ற மோதுகை என்ன, அமுக்கத்துக்கு சார்பான மோதுகை எதுன்னு சொல்லுவாங்க, பாத்திரத்துல சுவரோட மோதுகிறது. அந்த பாத்திரத்துல சுவரோட மோதுற மோதுகைகள் எண்ணிக்கை கூட கூட அமுக்கம் தொகுதிகள் என்ன செய்யும் சொல்லுவாங்க, கூடும். அப்ப நாங்க இந்த மோதுக கூடினா அமுக்கம் என்ன, மோத கொள்ளைய வந்து தன்னை அமுக்கம் தோற்றுவிக்கப்பட்டு அதை வச்சு கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பிவி சமன் என்ன சமன்பாடு என்ன செய்ய போறோம்னு சொன்னா நிறுவ போறோம் இல்லைங்களா? அப்ப அது எப்படின்னு சொன்னா பாருங்க, முதலாவது உனக்கு தெரியும் என்ன, இப்ப நீ செல்லு வாப்போம். இப்ப நீ கனவளவை வந்து கூட்டி விட்டாயின்னு வை, கனவளவை நீ கூட்டுறாய், கனவளவை கூட்டினா மோதுக கூடுமா குறையுமா? அதை நீ சிம்பிளா யோசிச்சு பாருவாங்க. இப்ப உங்களோட 10 பேரை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, என்ன 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் என்னது எல்லாம் 4 பக்கமும் 1 மீட்டர் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள உங்களோட 10 பேரை வந்து என்ன புகுத்தி வைக்கிறேன்னு வைப்போம், என்ன என்ன நடக்கும்? திரும்புற பக்கம் எல்லாம் சோறு தானே, முட்டிப்பட்டு தள்ளுவல இல்லையா? இதே வந்து ஒரு 10 மீட்டருக்கா ரூமை பெருசாக்கி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, என்ன அதே 10 பேரை நாங்க விட்டுறோம்டா, இப்ப பாருவா சோற முட்டிப்படுற வீதம் என்ன செய்யும், குறையும் தானே. ஏன்னா முந்தியவருக்கும் நடக்கிறதுக்கு பெருசா ஸ்பேஸ் இல்லை, நீ கொஞ்சம் நடக்கக்குள்ள என்ன சோற போய் மோதுவாய். இப்ப நாங்க அந்த ரூம் 1 மீட்டரா இந்த 10 மீட்டரா மாத்தி விட்டோம் தானே. இப்போ உனக்கு உலாவி தீரத்துக்கு என்ன பெரிய ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கிறேன்னுக்குள்ள லேசில மோதல் என்ன செய்யாது, நடக்காது. இவ நீ திரும்பி நாயிண்டா அடுத்த சோறங்காட்டி நடக்கல, இப்ப திருப்பி முட்டிப்படும் விளங்கின. கனவளவு அப்ப நீ கூற்றுன்றது மூலக்கூறுட மோதுகை என்ன செய்யும்னு சொல்லுவாங்க, குறைக்கும் விளங்கின. அப்ப மோதுகை குறைஞ்ச அமுக்கம் என்ன செய்யும்னு சொல்லுவாங்க, குறையும். உனக்கு தெரியும், ஒரு விஷயத்த நாங்க கூட்டக்குள்ள இன்னொரு விஷயம் கூட்டுருந்தா நாங்க என்ன சொல்லுவோம், நேர்வீத சமன் சொல்லுவோமா இல்லையா? ஒரு விஷயத்த கூட்டக்குள்ள இன்னொரு விஷயம் குறையிருந்தா அதை நாங்க என்ன சொல்லுவோம், நேர்மாறு வீத சமன் சொல்லுவோம். அப்ப இங்க நான் கனவளவை கூட்டினா மோதுக குறைஞ்சு அமுக்கம் என்ன செய்யுது, குறையுது. கனவளவை குறைச்ச என்ன நடக்கும், மோதுக கூடி அமுக்கம் கூடும். அப்ப கனவளவை குறைச்சா அமுக்கம் கூடும், கனவளவை கூட்டினா அமுக்கம் குறையிருந்தா நேர்மாறு வீத சமன் தொடர் கொண்டீங்களா இல்லையா? அப்ப நான் அதை வச்சு எழுதுறேன், பி நேர்மாறு விகித சமன் ஒண்டிங்கில் வி. இது ஒரு சமன்பாடு என்ன இல்லைங்களா? ரெண்டாவது வெப்பநிலை, அதாவது மோதுக வந்து ஓவரலா கூடினா அமுக்கம் கூடும்ன்றதுதானே எனக்கு கன்செப்ட் இல்லைங்கண்ணா. அப்ப அந்த மோதுக தங்கியுள்ள காரணி முதலாவது பாத்திரத்துல கனவளவு, பாத்திரத்துல கனவளவு கூடினா அமுக்கம் என்ன செய்யும், குறையும். பாத்திரத்துல கனவளவு குறைஞ்சா அமுக்கம் கூடும். ரெண்டாவது வெப்பநிலை. இப்ப வெப்பநிலை நீ செல்லு பார்ப்போம், வெப்பநிலையை கூட்டினோம்டா நீங்க இதுக்கு அது ஓல வெள்ளை படிச்சு போங்க, வெப்பநிலை நீங்க கூட்டுறோம்டா மூலக்கூறு இயக்கம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்க கூட்டுறா இல்லையா? மூலக்கூறு ஒன்று ஸ்லோவா அசைஞ்சிட்டு வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யும், டக் டக்குன்னு செய்யும், அசையுமா இல்லையா? அப்ப மூலக்கூறுட இயக்கத்தை வெப்பநிலை வந்து என்ன செய்யறேன்னு சொல்லுவாங்க, கூட்டுறா இல்லையா? அப்ப மூலக்கூறு இயக்கம் கூட்டுருண்டா, இப்ப இதானே இந்த ரூம் முந்தி இவருக்கு ஒரு ஸ்பீட் ஒன்று நீங்க அதை வச்சுக்கொண்டு மெது மெதுவா இப்படி இப்படி சுத்தி இப்படி அங்க மோதி இப்படி இப்படி திரிஞ்சிப்பா. இப்ப நீ என்ன செய்யறேன்னு சொல்லி பாக்க, வேகத்தை கூட்டி விட்டேன்டா டக்கு டக்குன்னு என்ன செய்ய போறோம், நகர போறல. அப்ப குயிக்கா நகர டைமுக்கு என்ன, குயிக்கா என்ன செய்யும், சுவரை உதாரணத்துக்கு முந்தி ஸ்பீட் குறைவாய்க்கிறேன்டா மெதுவா வந்து சுவர்ல மோதிப்பா. இப்ப வந்து என்ன ஸ்பீடா வந்து மோதி திருப்பி அடுத்த பக்கத்துக்கு போய் மோதி அப்படி என்ன ஸ்பீட் கூட கூட டக் டக் டக்கு நாங்கள் எங்களை போய் மோதுவாரா இல்லையா? அப்ப என்ன நடக்கும், வெப்பநிலை கூடினா மோதுக கூடி அமுக்க கூடும். ஆகவே வெப்பநிலைக்கு அமுக்கம் என்னன்னு சொல்லி பார்க்க நேர்விகித சமன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, என்ன பதார்த்தத்தோட அளவு, பதார்த்தத்தோட அளவுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மூல். சரியா? மூளை கூட்டினாலும் அமுக்கம் கூடும். எப்படி மூளை கூட்டின அமுக்கம் கூட்டுன்னு சொல்லுவாங்க, மூலுன்றது என்னடா, எவ்வளவு மூளை பாருங்க. மூலுன்றது வந்து என்னது, மூளை நீ கூட்டினாயிண்டா அது மறைமுகமான அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க, உள்ளுக்கு மூலக்கூறுகள் எண்ணிக்கையை கூட்டுறியா இல்லையா? என்ன பாரு, என்ன எண்ணிக்கைன்றது எதுக்கு சமன், மூல் தர அவகாதரோ மாறலியா இல்லையா? அவகாதரோ மாறலி எல்லுன்னு குறிப்பாங்க, என் ஏன்னு குறிப்பாங்க, நயல்னு குறிச்சீங்க. சரியா? இப்ப நீ வந்து என்ன செய்யறாய்ன்னு சொன்னா, மூளை கூட்டுறடா அவகாதர மாறலி கடைசி வரைக்கும் மாறலையே அல்லது. அப்ப மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் என்ன செய்யும், கூடுமா இல்லையா? இப்ப மூலக்கூறு எண்ணிக்கை கூட்டினா என்ன நடக்கும், டக் டக்குன்னு என்ன செய்யும், மோதுக நடக்குமா இல்லையா? ஏன்னா என்ன, இப்ப நீ ஒரு 10 மீட்டர் ரூமுக்குள்ள 100 பேரை போட்டு வச்சுக்கிறோம், அந்த டைமுக்கு சுவர்ல மோதுராக்களுக்கு ஒரு அளவு பேர் இருப்பாங்கல்ல.
அவக்குள்ள 500 பேரை பூத்தி வச்சா என்ன ஒரு கூட பேர் மோதுவாங்களா இல்லையா? அப்ப என்னத்த மூளை கூட்டினாலும் என்ன அமுக்கம் மோதுக கூடும் அமுக்கம் கூடும். ஆகவே வந்து என்னத்த ரைட் 3 தொடர்பு எடுத்துட்டேன். இப்ப இதுல எல்லாத்துக்கும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். இப்ப இதுல என்னத்த இது எல்லாத்துக்கும் கீழே என்ன தைக்கணும் செலவாகும் ஒரு ஒன்று ஒண்டிக்கிறா இல்லையா? பின்னம் பின்னம் மாதிரி எழுதுனா கீழே ஒண்டிக்குது. அப்ப நீ செல்லு இது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீ பிசிக்ஸ்ல எல்லாம் 3வது பாடத்துல படிச்சுப்ப என்ன படிச்சுப்ப சொன்னா அலகு பரிமாணம் அளவீட்டு கருவியில அந்த பரிமாணம் எல்லாம் வச்சு கொண்டு இந்த சமன்பாடு நிறுவல் படிச்சு போதானே அதுல நீ படிச்சு அதுக்கு எஃப் சமன் எம் ஏ நிறுவக்குள்ளே எஃப் தனியா நேர்வே சமன் எம் எஃப் தனியா நேர்வே சமன் ஏண்டா இது ரெண்டையும் சேர்த்து உனக்கு எப்படி போடலும் எஃப் நேர்வே சமன் என்ன எம் ஏன்னு சொல்லி இப்படி சேர்த்து எழுதலுமா இல்லையா? அது மாதிரிதான் இது தனியா நேர்வே சமன் இது தனியா நேர்வே சமன் இது தனியா நேர்வே சமன் இதுண்டா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு எப்படி பி நேர்வே சமன் ஏன்னா இப்படி பின்னம் போட்டு காட்டினா உனக்கு விளங்குது பாரு டீம் என்ன கோவில மேலே இழைக்கிறாங்க இலகினா ஆனா பி என்ன செய்யுது கீழே இழைக்குது. இப்ப பாருவா நேர்விய சமன சமனா மாத்தணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு மாறிலி சேர்க்கணும். அந்த மாறிலி என்னண்டா என்ன சரி மாறிலி சேர்க்கிறேன் மாறிலியே சேர்க்கிறேன் சேர்த்தா என் டி கீழே வி. அப்ப நீங்க பிசிக்ஸ்ல போட்டு போங்க பரிசோதனை ரீதியா துணியப்பட்ட மாறிலி கே சமன் உண்டாக அப்படின்னு போடுறா இல்லையா? அது மாதிரி இங்க இந்த கே என்னவா வரும்னு சொன்னா கே சமன் ஆறா வரும். இந்த ஆறுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்டா அகில வாயு மாறிலி. அகில வாயு மாறிலி இல்லைங்களா? அகில வாயு மாறிலி. அப்ப அப்ப எப்படி வர போகுது இன்னைக்கு ஆற போட்டாயிண்டா பி சமன் ஆர் என் டி ஓ வி குறுக்க பெருக்கினா என்ன பிவி சமன் என்ஆர்டி பிவி சமன் என்ன என்ஆர்டி இதான் என்ன என்ன பிவி சமன் என்ஆர்டி கோவல். அப்ப அதுல நிறுவலை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்க என்ன பிவி சமன் என்ஆர்டி நிறுவலை வந்து என்ன செஞ்சுக்கிறேன் உங்களுக்காக காட்டிக்கிறேன். அப்ப நோட்ஸோட பார்த்துட்டு போங்க. நான் ஃபுல்லா நோட்ஸ்ல இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு போறேன் இல்லைன்னா ஸ்கிரீன் வந்து இந்த பிளிங்க் ஆகுதா இல்லை அப்படின்னா அந்த பல்ப் வந்து லைட்டா நூந்து நூந்து பத்திரம் ஃபீல் கொண்டு வர்றா உங்களுக்கு ஏடா நூந்து நூந்து பத்திரம் ஃபீல் கொண்டு வர்றா சட்டில் போடுவாகும் என்கிட்ட அந்த எஸ் இப்ப சரி ஆயிட்டா. இப்ப கிளியரா இப்ப சரியாயிட்டுன்னு நினைக்கிறேன். ரைட் இது அது என்ன பல்ப் வந்து வேலை செய்யறது எதுல என்று சொல்லி பாக்கு ஆடல் ஓட்டத்துல. ஆடல் ஓட்டத்துல வந்து என்ன இப்படி வேவ்ஸ் இப்படி தானே போற பெட்டில வர்றது நேரோட்டம். நேரோட்டத்துல நூந்து வர கேஸ் என்ன செய்யாதுன்னா வராது. ஆனா ஆடல் ஓட்டத்துல மேல கீழே அலை மாதிரி எல்லாம் வர அந்த டைமுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற பல்ப் எல்லாம் அப்படித்தான் எல்லாம் பத்தி பத்தி தான் நூறு பத்தி பத்தி நூறு உனக்கு எங்க விளங்குறது சொல்லுவாங்க வீட்டுல கரண்ட் வந்து டிம் ஆயினா விளங்கும். டிம் ஆயினா மட்டும் பத்தி பத்தி நூறுற மாதிரி விளங்கும். நல்லா வோல்டேஜ் நல்லா கிடைக்குதுன்னா என்ன பத்தி பத்தி நூறு என்ன செய்யாது விளங்க. சரி அடுத்தது பாருங்கோ இப்பதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பாடத்துல உள்ளுக்கு போறோம். என்ன முதலாவது அதுல பாடத்துல அது நோட்ஸை நீ பார்த்தா விளங்கும் வாயு விதிகள் என்று போட்டு போட்டு அதை எழுதி வச்சு அது வாயு விதிகள் இல்லை அது உள்ளடக்கம் சொல்லி வந்திக்கணும் சரியா? அப்ப உள்ளடக்கம் முதலாவது என்னன்னா நாங்க படிக்க போறது அதெல்லாம் படிச்சு முடிச்சா பாடம் முடிஞ்சு முதலாவது பொயில்ட விதியை படிச்சுட்டு சார்ல்ஸ்ட விதி பொயிலையும் சார்ல்ஸையும் ஜாயின் பண்ணா செல்றதுக்கு பேர்த்தா இணைந்த வாயு விதி. அதுக்கப்புறம் அவகாதுரோ விதி பொயில் சார்ல்ஸ் அவகாதுரோ மூணையும் ஜாயின் பண்ணா இலச்சை வாயு சமன்பாடு. அதுக்கப்புறம் வந்து என்ன டோல்டன் பகுதி அமுக்க சமன்பாடு. அதுக்கப்புறம் என்ன வாயு இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கை மராயணத்தை லாஸ்ட்டுக்கு வந்து மெய்வாயுக்களுக்கான திருத்தங்களோட வார என்னத்தை வந்தர் வால்ஸ்ட சமன்பாடு. இதை படிச்ச முடிச்சுன்னா எங்க பாடம் என்ன செய்யறதுன்னு சொல்லுவாங்க
முடியுது. அப்ப இதுல நாங்க கேள்விகளை இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்டா, கேள்விகள் என்ன செய்வோம்டா, சந்திக்கிறதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல முதலாவது இப்ப ரைட் பாருங்க, பாயில்டு விதி. ரைட், முதலாவது என்ன, பாயில்டு விதி. ரைட், பாயிலின் விதி எடுத்தா என்ன சொன்னாடா, ரைட், பாயில்டு விதியை பாருங்க. பாயில்டு விதின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப இப்படிதான். இப்ப பேப்பர்ல கேள்வி வரக்குள்ளே பாயில்டு விதின்னா என்ன, இப்படியா இல்ல, இது எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியுமா, பாயிலு தான் தெரியும். அப்ப அவ சொல்லி தந்ததை நான் படிச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். சரியா? அப்ப பாயில் வந்து என்னத்தாண்டா, இப்ப வாயு வந்து இப்படித்தான் நடந்து கொள்ற அப்படின்னு சொல்லி பாயில்ன்ற ஒரு விஞ்ஞானி என்ன அவர் அவர கருத்தை முன் வச்சுட்டு போய் செய்யுது. அது மாதிரி சார்ல்ஸ் என்ன அவர கருத்தை முன் வச்சுக்குது. அதை நாங்க என்ன செய்யறோம், படிக்கிறோம், அவ்வளவுதான். இல்லைன்னா அப்ப இதுல என்ன விஷயம் என்னடா, சில பதங்கள் உனக்கு முதலாவது என்னன்னா அறிமுகம் வைக்கும். என்ன இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு நாங்க பார்த்தோம் தானே, என்ன கனவளவு, அமுக்கம், வெப்பநிலை, அதே மாதிரி பதார்த்தத்துல அளவு. விளையுதுண்ணா. அப்ப இதுல அதெல்லாம் என்னத்த எங்கட இங்க கேசஸோட சம்பந்தப்பட்ட என்ன கனியங்களா இல்லையா. அப்ப இந்த கனியங்களை நீங்க எடுத்தோங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கனியத்துல வந்து சில கனியங்களை நாங்க ஒரு மாறாத ஆளுன்னு செல்றதுக்கு ஒரு முறை உண்டு. உதாரணத்துக்கு வெப்பநிலை வந்து மாறாமைக்கிறேன்னா நாங்க அதுக்கு பயன்படுத்துற வசனம் என்னன்னு சொன்னா மாறா வெப்பநிலை. அமுக்கம் வந்து மாறலன்னு சொன்னா அதுக்கு நாங்க பயன்படுத்தப்படுற சொல் எப்படின்னு சொன்னா மாறா அமுக்கம். அதே மாதிரி திணிவு மாறலன்னு சொன்னா அதுக்கு நாங்க பயன்படுத்துறது எப்படின்னா குறித்த திணிவு, குறித்த திணிவு விளங்கினா. அதே மாதிரி மூலர் திணிவு மாறல அப்படின்னு சொன்னா வாயு ஒன்று சொல்லி சொல்லுவோம், விளங்கினா. என்ன மூலர் திணிவு மாறல அப்படின்னு சொன்னா வாயு ஒன்று சொல்லி சொல்லுவோம். வாயு ஒன்று, வாயு ஒன்று, வாயு ஒன்றின். அதே மாதிரி என்ன திணிவு மாறலண்டா, என்ன திணிவு மாறலன்னா என்ன குறித்த திணிவுன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன குறித்த திணிவு. அதே மாதிரி வெப்பநிலை மாறலண்டா மாறா வெப்பநிலை, மாறா வெப்பநிலை. அதே மாதிரி அமுக்கம் மாறலண்டா மாறா என்ன அமுக்கம். இந்த மாதிரி வசனங்கள் என்ன பயன்படுத்தும், இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? சரி. இப்ப இதுல என்ன விஷயம் என்னடா, பொயில் என்ன சொல்றாருன்னா, இத பாரு, குறித்த திணிவு வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில் அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு விகித சமம். என்னன்றது என்ன, குறித்த திணிவு வாயு ஒன்றிற்கு அப்படின்னு என்ன அர்த்தம், குறித்த திணிவு என்று சொன்னா ஒரு வாயுட திணிவு மாற அமைகிறது. வாயு ஒன்றிற்குன்னு சொல்ற, குறித்த திணிவு வாயு ஒன்றிற்கு அப்படின்னா அது மூல திணிவு மாறல அப்படின்னு நினைத்த ஒரு வாயுட திணிவு மாறல, மூல திணிவு மாறலன்னா மூல என்ன செய்யலன்னு சொல்லுவாங்க, மாறலையா இல்லையா. ஏன்னா மூலன்றது என்ன, திணிவின் மூல திணிவு தானே. அப்ப குறித்த திணிவு வாயு ஒன்றிற்கு, சரியா, மாறா வெப்பநிலையில், அப்ப வெப்பநிலை மாறல, என்ன கனவளவான அமுக்கமானது கனவளவிற்கு என்ன நேர்மாறு வித சமன். இதான் என்ன பாயில்டு விதி. என்ன இதான் என்னத்த பாயில்டு விதி. பி நேர் வீத சமன் ஒன்றுங்கீழ் வி, இல்லாட்டி பி நேர் மாறு வீத சமன் வி. சரியா? இதான் பாயில்டு விதி. இப்ப விலங்குதானே, குறித்த திணிவு வாயு ஒன்றுக்கு அமுக்க மாறா வெப்பநிலையில் அமுக்கமானது என்ன கனவளவிற்கு என்ன நேர் மாறு வீத சமன் அப்படின்றது. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றோம். அப்ப இதுக்குத்தான் நாங்க என்னத்தைய படிச்சோம் அப்படின்ற, இதுக்கு முன்னுக்கு என்ன பிவி சமன் என்ன ஆட்டிய படிச்சோம் பாருங்க. பிவி சமன் என் ஆர் டி தானே. பீன்றது என்ன வாயுட அமுக்கம் தானே, பீன்றது வாயுட கனவளவு. அப்ப இதுக்கு நாங்க சொல்ற பேரே என்னத்த, இலட்சிய வாயு சமன்பாடு. அப்ப இது யாருக்கு மட்டும் அப்ளை பண்ணேலும், இலட்சிய வாயுக்கு மட்டும் தான் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணேலும், கவனம். சரியா? மெய் வாயுக்கெல்லாம் அப்ளை பண்ற இல்லை. அப்ப இலட்சிய வாயு பொறுத்த வரைக்கும் கனவளவு என்னத்தை ஆகும், பாத்திரத்துல கனவளவு ஆகும். என்னன்றது அந்த வாயுட மூல், அகில வாயு மாறிலின்றது ஒரு மாறிலி. இது பெருமானம் என்ன வாய்க்கும்டா
8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வெப்பநிலை என்ன தேய்க்கும் சொன்னா அவங்க தாரதை. சரியா? இப்ப பாரு என்ன அப்படின்னு சொன்னா பாரு என்னன்னு சொன்னா இதுல வந்து இந்த மூலுக்கு எனக்கு என்ன போடலாம்? திணிவின் கீழ் மூலர் திணிவுன்னு போட இருந்தானே RT PV. இப்ப பாரு இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கொள்ள எனக்கு தெரியும் பொயில்டு விதின்றது என்ன? பி நேர்விய சமன் என்ன? ஒண்டிங்கில் வி இதானே என்ன பொயில்டு விதி. அப்ப நான் பி நேசம் ஒன்றில் வி எடுக்கணும்னா என்ன வேலை பார்க்கணும்? பியை நான் அப்படியே வைக்கிறேன். WRT கீழே M ஒண்டிங்கில் வி எனக்கு இப்படி மாத்த தானே வியாங்களை கொண்டே இந்த சமன்பாடு எல்லாத்தையும் இந்த இலட்சிய வாயு சமன்பாடை வச்சு எல்லா வரைவில் கருத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள இல்லைங்க. அதுக்குதான் நாங்க இதை படிச்சு இதுக்கு முன்னுக்கும். ஏன்னா இப்ப இலட்சிய வாயு சமன்பாட்டை சும்மா செல்லல இல்ல. அப்ப வேறொரு வழியில நான் நிறுவினேன். எதை வச்சு? மோதுகையை வச்சு அமுக்கம் கூடும் குறையும் அந்த காரணியை வச்சுக்கொண்டு நான் இதை நிறுவினேன். நிறுவி இதை வச்சு இப்போ உங்களுக்கு அதை சொல்லித்தாரு விலகினா. ஆனா இதான் உண்மையை ஒபிஷியலா நிறுவனம் எப்படி சொல்லுவாங்க? பொயில்ட விதி, சார்ல்ஸ் விதி, அவாகாத விதி மூணையும் படிச்ச பிறகுதான் இது ஒபிஷியலா நிறுவும் விலகினா. அப்ப பாருங்க இதுல எனக்கு தெரியும் இப்ப பி நேர்விய சமன் இல்வி எப்படி அது நேர்விய சமன்? இப்ப நீ நேர்விய சமனை சமனா மாத்தணும்னா என்ன வேலை பாக்குற? ஒரு மாறிலி சேர்க்கிறது தானே. அதே மாதிரி மாறிலிய சேர்த்தா நேர்விய சமன் சமனா மாறுண்டா மாறிலிய தூக்கினா சமன் என்ன தேவை மாறு நேர்விய சமனா மாத்தணும். இவ்வளவுமே என்ன மாறிலிய அடிச்சு தூக்கினா பி நேர்விய சமன் என்ன ஒண்டிங்கில் வியா இல்லையா? அப்ப இப்ப என்ன இவ்வளவுத்தையும் மாறிலி ஆக்கணும். ஏதால மாறிலி ஆக்குது? வாயாலதான் மாறிலி ஆக்குது. என்ன அதன் பொயில்ட விதி பாரு. நான் சொல்ற வசனத்தோட பாரு. குறித்த திணிவுடைய திணிவுன்ற W திணிவு தானே. குறித்த திணிவுனா என்ன? திணிவு மாறிலி. குறித்த திணிவுடைய வாயு ஒன்றிற்கு வாயு ஒன்றுனா மூல திணிவு மாறிலி. குறித்த திணிவுடைய வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில இந்த வெப்பநிலை மாறிலி. அகில வாயு மாறிலி எப்படி மாறிலி அஷ்டாவது சொல்ல தேவையில்ல. குறித்த திணிவுடைய வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில் அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு வீத சமன். இதன் யார்ட ரூல் சொல்லுவாங்க? பொயில்டு ரூல் இல்லைங்களா? இப்ப நாங்க நோட்ஸ் ஒண்ணும் எழுதாம கிடைக்க படிச்சுக்கொண்டால ஒரு இல்லைங்களா? அப்ப ஐசுட்டி என்ன கேஸ்னா சம்டைம் நான் வந்து ஸ்பீடா போற மாதிரி விளங்குறேன்டா. இப்ப இந்த கிளாஸ் இந்த ரெக்கார்ட் வந்து எப்படின்னா ஆல்ரெடி யூடியூப்ல லைவ்ல போயிட்டு தான் இருக்குது. அன்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பார்க்கல. அது இந்த புறம் உனக்கு என்ன செஞ்சு கொள்ளுன்னு சொல்லுவாங்க எடுத்து பார்த்து கொள்ளும். ஆனா நீங்க மாற சப்போர்ட் ஒன்று தாரோம்ல. என்னத்தை சப்போர்ட் சொல்லுவாங்க? இதுல நீ இடையில வந்து என்னட்ட டவுட் ஒன்று கேட்டாய் அப்படின்னு சொன்னா அது என்னத்தை செய்ய சொன்னா ஸ்கிரீன்ல வந்து என்னத்து உன்னோட மைக் வந்து ஒன்னா இந்த வேலை செய்யறதால அது அப்பியர் ஆகும். அப்ப நான் என்ன செஞ்சுக்கணும்? வீடியோவை திருப்பி எடுத்து அதை துண்டை வெட்டி எடிட் பண்ணி திருப்பி யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். ஆனா நீங்களும் இந்த மாற சப்போர்ட் எடுத்தாலும் அந்த வேலையை சரி என்னது இன்னைக்கு செய்யறதுக்கு தாரல் பாராட்டுற மாதிரி விளங்குறானா படிச்சா சரி. எந்தாலும் விளங்காட்டு கேளுங்க சரியா? நான் ஒன்றும் செல்ல மாட்டேனே. ஏண்டா சும்மா டவுட் சரி உண்டு. நான் தான் வந்த டவுட் கேட்கிறேன். பல்ப் துடிக்குதா? சவுண்ட் கிளியரா? ஏன்னா டவுட் டவுட் வந்து இந்த ஈனே கேட்டாயின்னு சொன்னா டபிள்யூக்கு எம்முண்டு போடலுமான்னு இருக்கிறாங்க. ஏழும் சரியா? அதோட விருப்பம். நானே எப்படி செய்வேன்டா கொஞ்சம் கேள்வி வரக்குள்ள இந்த டபிள்யூக்கு பதில் எடுத்து சிம்பிள் எம் யூஸ் பண்ணுவேன். அது ஏன் நாங்க டபிள்யூன்றது மொத்த திணிவு சிம்பிள் எம்ன்றது வாயு மூலக்கூறு ஒன்று திணிவுன்னு சொல்லி நாங்க அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம்டா ஒரு நிறுவல் ஒன்று வரும். எப்படின்னா நிறுவல்ற சமனுக்கு அங்கால மொத்த திணிவு வரும். சமனுக்கு இங்கால வாயு மூலக்கூறு ஒன்று திணிவு வரும். அப்ப நீ வந்து ரெண்டுக்குமே எம்எம்டே போட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்க வெட்டி வீசி விட்டுருவா இளைஞனா. அந்த பிரச்சனை வரப்படாததுக்காக வேண்டிதான் குறித்த திணிவு அந்த வாயுட திணிவுக்குள்ள டபிள்யூ உண்டு. அதே மாதிரி என்னன்னு சொல்லுவாங்க அந்த மொத்த திணிவுண்டக்குள் இந்த சாரி வாயுட திணிவுண்டக்குள்ள டபிள்யூ உண்டும் குறித்த அந்த வாயு மூலக்கூறு ஒன்றுட திணிவுண்டக்குள்ள எம்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம் இளைஞனன்றது. மற்றபடி எம்னு போடலுமாண்டா போடலும் அது பிரச்சனை இல்லை சரியா? நீங்க அது நீங்க தெளிவாய்ந்தா சரி. நான் இந்த இடத்துல எம்முன்னு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க வாயுட மொத்த திணிவுன்னு சொல்றதுல நீ தெளிவாய்ந்தா சரி. சரி அப்ப என்னத்த பொயில்ட விதி வந்து என்னத்த அப்ப பொயில்ட விதியை நாங்க என்ன செஞ்சுட்டோம்? அப்ப அதுல பாருங்க
என்ன பாயில்டு விதிக்கு கீழே தந்திக்கிறாங்க. குறித்த திணிவு வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில் அமுக்கமானது என்ன கனவளவிற்கு நேர்மாறு வித சமன். இப்ப நீ படிச்சுட்டு இருக்கிறது எப்படின்னு சொன்னா, நான் ஒரு நார்மல் பிசிக்கல் கேசஸ் கிளாஸ்ல வந்து 4 படிச்ச விஷயம் என்னத்தன்னா, நாங்க அந்த என்ன இந்த பிவி சமன் என்னாட்டிய நாங்க நிறுவினோம் தானே மோதுறதை வச்சுக்கொண்டு. அப்ப 4 பிசிக்கல் கிளாஸ்ல செஞ்ச விஷயத்த 2 வந்து என்ன செய்யறோம் தாண்டி போய்த்துட்டு இல்லைங்கண்ணா. இப்ப நான் 4 ஒன்றுக்கு பிவி சமன் என்னாட்டி வரங்காட்டி நிறுவிட்டு அடுத்த இன்னொரு கிளாஸ்ல தான் என்ன பாயில்டு விதியை ஸ்டார்ட் பண்ண. இப்ப நீங்க 2 முடியவும் இல்லை, நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் பாயில்டு விதி என்ன செஞ்சுட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப உனக்கு தியரி வந்து ஸ்பீடா போறன்றது வந்து என்ன விளங்கணும். அப்ப நீ எவ்வளவுக்கு என்னையோட இழுவட்டுவாரோ அந்த அளவுக்கு எனக்கு என்னத்த பாடத்தை குயிக்கா என்ன செய்யலாம் முடிக்கலும். ஆனா இதுல விளங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு இப்ப இப்படித்தானே உனக்கு விலங்கல்லன்னு சொன்ன நான் சொன்ன யூடியூப்ல வீடியோ வைக்குது, வீடியோ லிங்க போடுவேன் குரூப்ல. இந்த கேட்குற ஆளுக்கு தான் போடுவேன், குரூப்ல போட மாட்டேன். நீங்க மெசேஜ் பண்ணாக்கிறே நான் கேட்குற ஆளுக்கு போட்டு நீங்க பார்த்து கொண்டா சரியே. டவுட்னு சொன்னா அதுக்கு ஒரு பர்சனலா மெசேஜ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், சரி பாரு. அப்ப பாயில்ட விதி என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு. அப்ப இதுல பாரு பாயில்ட விதியை நாங்க இப்ப பொதுவா எப்படி சொல்லுவோம், இதானே பாயில்ட விதி என்ன பி நேர்விய சமன் ஒன்றிங்கில் வி தானே. அப்ப இந்த நேர்விய சமன சமனானா மாத்தோரும் சொன்னா இதுக்கு நான் என்ன செய்வேன், ஒரு மாறிலி சேர்ப்பேன் தானே. அந்த மாறிலி என்னண்டா கேன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். அப்ப கே இன்டு என்ன ஒன்றிங்கில் பி. இது இங்க குறுக்க பெருக்கினேன்டா என்ன பிவி சமன் என்னன்னு சொல்லுவாங்க கே. குறுக்க பெருக்கினா என்ன பிவி சமன் என்ன கே. இதுதான் என்னத்த பாயில்டு சமன்பாடு விளங்கினா. அப்ப நாங்க இதை எப்படி ஒரு கேசஸ் கேள்வியில அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அப்ப இதை எப்படி நாங்க கேசஸ் கேள்வி அப்ளை பண்றதை தாண்டி அதுக்கு முன்னுக்கு மூலாவது கேள்வியில பொதுவா எப்படி எஃப்டபிள்யூசியில ஒரு செகண்ட் டைம்ல எல்லாம் பொதுவா கேள்வி கேட்க எப்படின்னா பாயில்ட விதியை தாங்க கொண்டு கேட்பான். பாயில்ட விதியை தாங்க கொண்டு கேட்டுட்டு 2வது கேள்வியா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, பாயில்ட விதியை பொதுவா கேட்கிறபடி இலட்சிய வாயு சமன்பாட்டுல இருந்து பாயில்ட விதியை நிறுவி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறுவல் தெரிஞ்சுக்கணும் விளங்கினா. அப்ப இந்த அது எப்படி வாரு அப்ப இலட்சிய வாயு சமன்பாட்டுல இருந்து பாயில்ட விதியை நிரூபங்கன்னு சொல்லி சொல்றது எப்படி சின்ன கேஸ் பிவி சமன் என்ஆர்டி தான் என்னன்னு சொல்லி பாக்க இலட்சிய வாயு சமன்பாடா இல்லையா. இதுல இருந்து எப்படி நான் பாயில்ட விதி நிறுவுறேன். பாயில்ட விதின்றது என்ன இதுதானே, இதுவும் பாயில்ட விதி தான். இது என்னத்த மாறிலி ஒன்றை போட்டு எல்லாத்தையும் எழுவாய் மாற்றம் செஞ்சு போட்டு எழுதிக்கிறது. இதுவும் பாயில்ட விதி தான், இதுவும் பாயில்ட விதி தான் இல்லைங்கண்ணா. நீ எதை போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் இதை எடுக்கிறேன் சரியா, உன் ரிசோர்ஸ்ல தான் கொடுத்திக்கிறேன், லாஸ்ட்டுக்கு இதை கொடுத்திக்கிறாங்க. அப்ப இதை எடுக்கிறேன். இப்போ உனக்கு தெரியும் என்னத்த எழுவாய் மாற்றம் செய்ய தெரியும் தானடா. இந்த நேர்விய சமன் இடத்துல சமணிக்கிற மாதிரி யோசிச்சுக்கோ. எல்ஹெச்எஸ் பக்கம் பி வரணும், ஆர்ஹெச்எஸ் பக்கம் என்ன ஒண்டிங்கில் வி வரணும். அப்ப பி நான் எழுவாய் மாற்றம் செஞ்சேன்டா இது என்னத்த என் ஆர் டி இன்டு ஒண்டிங்கில் வி. நான் போட்டிக்கிறேன் சரிதானே, என்ன சும்மா அங்கால ஒரு பக்கத்துக்கு மாத்தி எழுதிக்கிறேன் அவ்வளவு. இப்ப இவ்வளோத்தை நான் மாறிலின்னு சொல்லிட்டேன்டா, இந்த மாறிலியோட தூக்கினா நான் என்ன நேர்விய சமன சமனா மாத்தணும்னா மாறிலியை சேர்க்கணும். மாறிலியை தூக்கினா என்ன சமனந்தியா மாறிடும், தலைகீழ நேர்விய சமனா மாறிடும். இதை நான் மாறிலிய தூக்கினா வேலை முடியுதா இல்லையா, இது வந்துருமா இல்லையா. அப்ப இது எப்படி தூக்குறது, வாயாலதான் தூக்குறது. எப்படி நாங்க செல்ற வாசன் சொல்லுங்க அப்போ பாயில்டு விதியில வந்து என்ன தன்னத்தை மாறிலி எப்படி சொல்லுவாங்க, குறித்த திணிவுடைய வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில் அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு விய சம்பந்தன பாயில்டு விதி. அப்ப நாங்க எப்படி சொல்றேன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனோட சொன்னாங்க தானே, அந்த கண்டிஷன் என்ன சொன்னா சரி எப்படி சொல்றேன்னு சொல்லுவாங்க, குறித்த திணிவுடைய வாயு ஒன்றிற்கு மாறா வெப்பநிலையில் என் கமா ஆர் கமா டி மாறிலி. அந்த விஷயத்த சொன்னா ஒரு பி நேர்விய சம்பந்தம் நொண்டிகள் வீண் போட்டுட்டு பேசுறேன். இதான் நிறுவல், சின்ன 2 லைன் நிறுவல். இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, வசனத்தை செல்லியாச்சு, கோவையை போட்டாச்சு, நிறுவல் முடிச்சு. அப்ப அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் பாருங்க. குறித்த திணிவு வாயு ஒன்றின் என்ன மாறா வெப்பநிலையில என்ன அமுக்கமானது கனவளவுக்கு நேர்மாறு சமன்றது பாயில்டு விதி. அப்ப அந்த பாயில்டு விதி எழுதி காட்டுற முறையை நாங்க காட்டிக்கிறோம். அது நேர்விய சமன் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமாயிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இப்படி பிசிக்ஸ்ல பாத்தி போவோம் சரியா. அடுத்த கெமிஸ்ட்ரியிலே வந்து என்ன பொண்டிங்ல எல்லாம் பாக்குறதானே, பொண்டிங்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாக்குறேன் சரியா. அடுத்தது அப்ப இலட்சிய வாயு சமன்பாட்டுல இருந்து பாயில்டு விதியை நிறுவுறது செஞ்சுக்கிறோம் நாங்க பாத்திக்கிறோம் சரியா. ரைட், அடுத்த விஷயம் என்னண்டா பாயில்டு விதியை எப்படி ஒரு தொகுதிக்கு நாங்க அப்ளை பண்றது அப்படின்றது சரியா. நாங்க இப்ப இன்னைக்கு படிச்சது இப்ப வரைக்கும் போதும் சரியா. அடுத்த முறை ஏழை ஆளுக்கு ரிப்பீட்டர்ஸுக்கும் கிளாஸ் இன்னும் தொலைவும் இல்லையால.
இந்த சரியா இப்ப ஒரு 10 நிமிஷம் மட்டும் முடுக்கு அடிபட்டுட்டு அதை நீ கொஞ்சம் என்னடா ஆக்களும் வராம நான் பார்த்துட்டு இருந்தேன் அதோட அந்த வீடியோவும் தலைகீழா அது சுட்டி ரைட். அப்ப மற்றதை வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து எனக்கு ஓடும். லீவ் ஆயிரவான லீவ் ஆகி முடிஞ்ச ஒரு கூட விலகினதானயா சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது இப்ப யோசிக்கிறோம் தெரியா. இதுல வந்து என்னத்த சேர்த்து 7 பேர் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை சரியா. நான் ஃபீல்டுக்கு புதுசு இல்லை, ஆன்லைன் ஃபீல்டுக்கு ஆனா புதுசு. அப்ப நீங்க என்னத்த யோசிக்க தேவையில்லை. யோசிக்க தேவையில்லைன்னா இன்ஷால்லா வந்து என்னத்த நீங்களும் என்கிட்ட படிச்சு 2027 எழுத போகணும் தானே. அதுக்கு முன்னுக்கு நான் சுவர இந்த கவுண்டை வந்து என்ன இன்ஷால்லா நான் கூட்டி காட்டி பாருங்களே. சரி அது கவுண்ட் வந்து நல்லா நல்லா நாட்டமிக்கணும். கட்டாயம் வந்து அந்த கவுண்ட் கூடும் சரியா. இன்னும் நாங்க ரீச் ஆகல தானே சரியா. சரி அப்ப முடிச்சு கொள்ளுமே. டவுட் இருந்தா மெசேஜ் போடுங்க. ரைட். லீவ் ஆகலும்